அனைவருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த மூலையில் இருந்து கொண்டு உழைப்பால் உயர்ந்து நம் மொழியை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு செல்கின்ற இடமெல்லாம் தமிழை கொண்டு செல்கின்ற அத்தனை உலகத் தமிழர்களுக்கும் நம்முடைய பாராட்டுக்களை சொல்லி, குறிப்பாக அமெரிக்க நாட்டில் தமிழை நம்முடைய உயிர் மூச்சாக கருதுகின்ற தென் பூவக தமிழ்ச்சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய இனிமையான பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பொங்கல் திருநாளை அருமையாக கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நல்ல நேரத்தில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய, இது இணையத்தின் வழியாக நடக்கின்ற பட்டிமன்றமா? இல்லை, இதயத்தின் வழியாக நடக்கின்ற பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற தென்பூவக தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் வணக்கத்திற்குரிய ராஜா மணிகண்டன் நாராயணசாமி அவர்களுக்கு நம்முடைய அன்பு பாராட்டை சொல்லி, இந்த நல்ல நாளில் இயல் இசை நாடகம்னு சொல்லக்கூடிய முத்தமிழுக்கான பெருமையை சேர்க்குறீங்க. நான் அந்த நிகழ்வில் பார்க்குறேன், ஒரு பக்கம் பாடுறாங்க, ஒரு பக்கம் நடன நிகழ்ச்சி நடக்குது, இயல் பேசுகிறாங்க. அப்போ பொதுவாக மற்ற திருநாட்கள்லாம் ஒரு நாளைக்கு வரும், ஆனால் இந்த திருநாள் தான் 3 நாளைக்கு வரும். அதாவது தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல். இந்த மாட்டுப்பொங்கலை இன்னொன்று வச்சுக்கலாம், திருவள்ளுவர் திருநாள் என்று வைத்திருக்கிறோம். திருவள்ளுவர் திருநாளை எப்படி கணக்கு போடுறது அப்படின்னா, நம்முடைய தமிழறிஞர்கள் அது ஒரு அருமையான வழி சொன்னாங்க. அதாவது இப்போ கிபி 2022ன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ஒரு 31 ஆண்டுகளை கூட்டிக்கிற வேண்டியது இந்த நல்ல நாளில் நாம் கொண்டாடுகின்றோம். பொங்கல் என்றாலே நன்றிக்குரிய திருநாள் தான். அது என்ன நன்றி? என் நன்றி கொண்டார்க்கும் ஒய்வுண்டாம், ஒய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்குன்னார் திருவள்ளுவர். யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல போகிறோம்? நிலத்துக்கு, நீருக்கு, வானுக்கு, காற்றுக்கு, நெருப்புக்கு, எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். 5 பூதங்களுக்கு நன்றி செலுத்தணும். அது எப்படி ஒரே நேரத்தில் 5 பூதத்துக்கு நன்றி செலுத்த முடியும்? நான் 5 பக்கம் திரும்பியா கும்பிட முடியும்? வேண்டாங்க. தமிழை எவ்வளோ விவரமான ஆளுங்கிறீங்க. வீட்டு வாசலில் பொங்கல் வச்சிங்கன்னா போதும், 5 பூதத்துக்கு நன்றி சொல்லலாம். அது எப்படி 5 பூதமும் வந்து நிற்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை. நிலத்தில் அடுப்பை வச்சு நிலம், அடுப்பில் நெருப்பை வச்சு நெருப்பு, நெருப்பு மேலே பானையில் நீர் ஊற்றி நீர். இந்த நெருப்பு எறிகிறதுக்கு காற்று உதவி வேணும், அதனால் காற்று. பொங்கல் பொங்கி வர்ற போது குலவையிட்டு ஆகாயத்தை பார்த்து வணங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனடியாக என்ன கிடைக்கும் என்றால் 5 பேருக்கு நன்றி சொன்ன மாதிரி வந்துடும். புறநானூற்றில் ஒரு பாட்டில் இந்த 5 பூதங்களை பற்றி சொல்லுகின்ற ஒரு பாடலை நம்ம பார்க்குறோம். அது இன்றைக்கி வரைக்கும் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். மாட்டு பொங்கல், மாடு வீட்டில் ஒரு ஆளுங்க, ஆதார் கார்டில் சேர்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா திருவள்ளுவர் அன்றைக்கே சொல்லிட்டாரு, எப்படி மாடுனா செல்வம்னு சொல்லியிருக்காரு. கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அப்போ அந்த மாடு ஒரு காலத்தில் செல்வமாக தான் இருந்தது. அதனால தான் ஒரு நாட்டின் மீது படையெடுக்கிறப்போ முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாடுபிடி சண்டை அப்படிம்பாங்க. புறப்பொருள் நண்பா மாலை அதை தான் சொல்லும், அந்த செல்வத்தை கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. நம்ம கி ராஜநாராயணன் எழுதுவார் கதைகளை, குடும்பத்தில் ஒரு நபர்னு எழுதுவார். ஏன்னா கல்யாணம் பண்ணி வர்றபோது மாடு சேர்த்து கொடுத்து விடுவாங்களாம் அந்த காலத்தில். அவள் மாடாக உழைக்கிறான் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. அது பசுவாக இருந்தாலும் காளையாக இருந்தாலும் பெரிய உதவியாக இருக்கும். உதாரணமாக உழுவதற்கு பயன்படுவது காளை மாடுகள், வண்டி இழுக்க பயன்படுவது காளை மாடுகள். இன்னொன்று என்ன, பசுமாடு. அது எப்படிப்பட்டது? வளர்த்தவரே உன்னை மறந்து விட்டாலும், அடுத்தவரிடத்தில் கொடுத்து விட்டாலும், வளர்ந்த இடத்தை நீ மறக்காத செல்வம், வாய் மட்டும் இருந்தால் மொழி பேசும் தெய்வம், சத்தியம் நீயே, தர்மத்தாயே, குழந்தை வடிவே, தெய்வ மகளே. மாட்டுக்காரவனில் எம்ஜிஆர் பாடுறப்ப கைதட்டு அப்படி பிரமாதமாக இருக்கும். அதுவும் அந்த குங்கும கலையோடு பெண்கள் வந்து அந்த குளங்காட்டும் உன்னைய
குளத்தில் பசுவென்று சொல்வார்கள் கண்ணே, காலையிலே உன் முகம் பார்த்த பின்பு கடமை செய்வார் எங்கள் தமிழ்நாட்டு பெண்ணே அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்கள். அந்த பசு நமக்கு எல்லாம் தருகிறதுங்க, நம்மளும் எல்லாம் தர்றோம். நம்ம என்ன தர்றோம் தெரியுமா? நெல்லை அறுக்கிறோம், நெல்லை எடுத்துக்கிறோம், வைக்கலை கொடுத்துட்றோம். நெல்லை குத்துறோம், அரிசி எடுத்துக்கிறோம், தவிட கொடுத்துட்றோம். அரிசியை கழுவுறோம், அரிசி எடுத்துக்கிறோம், கழனி தண்ணி கொடுத்துட்றோம். சோறை வடிக்கிறோம், சோறை எடுத்துக்கிறோம், வடிச்ச தண்ணி கொடுத்துட்றோம். 18 காய்கறி உட்காந்து சாப்பிட்டுவிட்டு சாப்பாடு நம்ம சாப்பிட்டு அந்த எச்சிலையும் மாட்டு கொடுத்துட்றோம். நம்ம கொடுத்ததெல்லாம் என்ன? வைக்கோல், தவிடு, கழுநீர், வடிநீர், அந்த உண்ட இலை, இவ்வளோ தான் கொடுக்குறோம். பதிலுக்கு அது என்ன தெரியுதுங்களா? தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியான மரியாதை பசுவின் பாலுக்கு தானே உண்டு. அது பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் என்ற 5 அமிர்தங்களை நமக்கு தருகிறது. நாமோ கழிவுகளை தந்தோம், அதுவோ அமிர்தத்தை தருகிறது. அப்படிப்பட்ட அந்த பசுக்களுக்கு நாம் வணக்கம் சொல்லுகிற நாள் இந்த நாள் தான். இப்படிப்பட்ட நாள் இன்றைக்கு திருவள்ளுவர் தினமும் கூட. உலகத்தில் திருக்குறள் தாங்க தமிழனுக்கு அடையாளமாக திகழ்து. எங்கள் பேராசிரியர் பரமசிவன் சொன்னார் என்கிட்ட, உலகத்தில் சில நூல்கள் அச்சுறுத்தி நீதி சொல்லும், ஆசை காட்டி நீதி சொல்லும் சில நூல்கள். ஆனால் திருக்குறள் ஒன்று தான் அச்சுறுத்தவும் செய்யாது, ஆசை காட்டவும் செய்யாது. அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அச்சுறுத்தி அறம் செய்ய சொல்லுதெல்லாம் என்ன தெரியுமா? நீ தர்மம் செய்யலைன்னு வச்சுக்கோ, என்ன செட்டில் விட்டு வறுப்பாங்கடை, இது அச்சுறுத்தி நீதி சொல்லுதல். ஆசை காட்டி நீதி சொல்லுதல் என்ன தெரியுமா? தம்பி நீ தர்மம் பண்ணேன்னு வச்சுக்கோ, ரம்பா, உருவசி, மேனகா, திலத்துமே எல்லாரும் நீ போனோடனே மாமா மாமான்னு ஒடியார் வழுக, இப்படி சொல்கிறது ஆசை காட்டுதல். இது ரெண்டும் சொல்லாமல் மனிதர்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் எதுன்னா திருக்குறள் தான். அதனால தான் அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், அதில் தமிழ்ங்கிற வார்த்தை இல்லைங்க. ஏன்னா அவர் தமிழனுக்கு சொல்லலை, மனித இடத்துக்கு சொன்னார், மனித குலத்துக்கு சொன்னார். மகாத்மா காந்தி எனக்கு மன கஷ்டமாக இருக்குன்னு லியோ டால்ஸ்டாய்க்கு எழுதினாராம். அவர் தான் அவருக்கு குருநாதர் மாதிரி. யார்? ரஷ்ய எழுத்தால் லியோ டால்ஸ்டாய்க்கு. அவர் சொன்னாரா உடனே இந்துவுக்கு ஒரு கடிதம்னு போட்டு கீழே எழுதினாராம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் நாட்டில் இந்தியாவில் தமிழ் மொழின்னு ஒரு மொழி இருக்குது, அதில் திருக்குறள்னு ஒரு நூல் இருக்குது, அதில் சொல்லப்படுற கருத்துக்களை படிங்க, உங்கள் மனசு கடம் போகும். நல்லா கவனிங்க. சொன்னவர் ரஷ்யாக்காரரு, கேட்டவர் குஜராத்துக்காரரு, சொல்லப்பட்ட மொழி தமிழ் மொழி. அப்போ அதை மொழிபெயர்த்து கொடுத்தது யார்? நம்முடைய இங்கு மதம் பரப்புவதற்காக வந்த பாதிரிமார்கள். அவர்கள் மனத்தையே மாற்றி காமிச்சது நம்ம தமிழ் மொழி தானங்க. கால்வெல்லும், ஜியு போப்பும், மற்றவர்களும், வீரமாமுனிவரும் மொழிபெயர்த்து கொடுத்ததுனால என்ன ஆச்சுன்னு சொன்னால் அவர்கள் படித்தார்கள். அப்படிப்பட்ட திருக்குறளை எழுதின திருவள்ளுவரை பாராட்டுற நாள் இந்த நாள் தான். 3வது நாள் பொங்கல் என்ன தெரியுமா? காணும் பொங்கல். சுற்றத்தார்கள் எல்லாம் ஒன்றாக கூட வச்சு அவர்களோடு கலந்து உணவையும் உறவையும் புதுப்பித்து கொள்ளுதல். உணவை புதுப்பிக்கிறதுனா ஹீட் பண்ணுறதுன்னு அர்த்தம்னு வச்சுக்கிறாங்க. உணவை நாம் பகிர்ந்து உண்ணுதல், உறவை புதுப்பித்தலாம். டே இவர் உங்கள் சித்தப்பாடா, உங்கள் மாமாடா, இந்தா உங்கள் அத்தை மகவனைப்பா சிரிக்குது பாரு, அப்படி சொன்னால் தான் சந்தோஷப்படுவாங்க பிள்ளைங்க. எங்கே போய் நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல இதெல்லாம் வச்சு செய்யணுங்க. ஆற்றங்கரையில், குளத்தங்கரையில், கடற்கரையில். இப்போ நீங்கள் கூட அங்கே காணும் பொங்கல் அருமையாக கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்க. நாளை மறுநாள்லாம் கொண்டாடலாம். பொங்கலை ஒட்டி 3ஆம் நாள் இதுதான் இருக்குது. இப்போ இந்த சிறப்புமிக்க இந்த பொங்கல் நாளில் வெறும் நாவுக்கு மட்டும் சுவையச்சு கொடுத்தா போதுமா? செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்னார் திருவள்ளுவர். செவிக்கு உணவில்லாத பொழுது அப்போ தான் சாப்பிடணுமா? நம்ம ஒரு பக்கம் பொங்கலையும் சாப்பிடுவோம், கரும்பையும் கடிச்சுக்கிடுவோம், கையோட தமிழையும் கேட்டுக்கிடுவோம். இங்கே சாப்பிட்ட பொங்கல் இங்கே போனால் 3 மணி நேரம், இங்கே கேட்குற தமிழ் நம்முடைய மனதுக்குள்ளேயோ நம்முடைய அறிவுக்குள்ளேயோ போனால் வாழ்நாளெல்லாம் இருக்கும். அதுதான் தமிழுக்குரிய பெருமை. அதனால் இன்றைக்கி பட்டிமன்றத்துக்கு வந்துடுவோம். பட்டிமன்றத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இனிவரும் காலங்களில் எதிர்காலத்தில் உலகை உயர்த்தப் போவது கலப்பையா கணினியா? இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து 4 பேர் பேசுகிறாங்க, தென்பூகத்திலேருந்து 2 பேர் பேசுகிறாங்க. பாருங்கள், இந்த விஞ்ஞானம் இந்த யாராவது சொன்னால் நம்புவாங்களா? இனி அடுத்த தலைமுறையில் என்ன நடக்கும் தெரியுமா? அவர் செவ்வாய் கிரகத்திலேருந்து பேசுவார், அவர் வியாழ கிரகத்திலேருந்து பேசுவார், நடுவர் சூரியனில் உட்கார்ந்து தீர்ப்பு சொல்வார். வந்தாலும் வரலாம், யாரு கண்டா புது புது விஷயங்கள் வரலாம். அதனால் இன்றைக்கு வந்திருக்கவங்களையெல்லாம் நம்ம அறிமுகப்படுத்த இருக்கிறோம்.
பட்டிமன்றம் பேசுவதற்கு. நான் பொங்கலை பற்றி சொல்லியிருக்கேன், கணினியை பற்றி சொல்லணும். தலைப்பு வந்து கலப்பையா கணினியான்னு கேட்டிருக்கோம். இன்னைக்கு கணினி இருக்க போய் தான் இந்த நிகழ்ச்சியவே நம்ம வந்து இணையதளத்தில் பண்ண முடியுது. அதனால் வந்திருக்கவங்களை நான் முதல்ல அறிமுகம் பண்ணுறேன். இனி வருங்காலங்களில் உலக உயர்த்த போது கணினி தான் பேசுவதற்கு 3 பேர் இருக்காங்க. கணினி ஏன் பேச வந்திருக்கவர் யாருன்னு கேட்டால், நம்முடைய வணக்கத்திற்குரிய இசையாசிரியர் உமாசங்கர் அவர்கள். அவர் இன்றைக்கு இனி வரும் காலங்களில் உலகை உயர்த்தப் போவது கணினியே என்று பேசுவதற்காக வந்திருக்கிறார். அதே அணியிலே பேசுவதற்காக உருமுதலன் சிவன் கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியை டாக்டர் மனோன்மணி அவர்கள். இந்த 2 பேர் தான் பேசுவாங்கன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இதே அணியிலே பேசுவதற்காக நம்மோடு இங்கே இணைந்திருக்கிறார் வணக்கத்திற்குரிய ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். வாங்க. இந்த 3 பேரும் ஒரு அணி. சரி, கணினிங்கிறதுக்கு அணி சரி. கணினி இல்லாமல் எல்லாம் வரும், கலப்பை இல்லாமல் கஞ்சி வருமா? வராதுங்கிறதுக்காக கலப்பை தான் என்று பேசுவதற்காக இந்த அணியிலையும் 3 பேர் இருக்காங்க. அதில் முதல்ல வந்திருக்கவர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை சேர்ந்த நல்ல பேச்சாளர் நம்முடைய வணக்கத்துக்குரிய நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அதே அணியில் பேசுவதற்கு பேச்சு எப்படி அமையணும் அப்படிங்கிறதுக்கு வளர்ந்து வர்ற பேச்சாளர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அவர்கள் தான். அவர்களை பார்த்தா போதும், அந்த பேச்சை நம்ம எப்படி பேசணும்னு கண்டுபிடிச்சிக்கலாம். திருச்சி உருமுதலன் சிவன் கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியை டாக்டர் விஜயசுந்தரி அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அதே அணியிலே அவர்களோடு பேசுவதற்காக நம்முடைய வணக்கத்திற்குரிய தென்பூவக தமிழ் சங்கத்தை தந்த பிலோ நேவிஷ் அவர்கள், இதோ அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த 3 பேரும் கலப்பை அணி, இந்த 3 பேரும் கணினி அணி. நான் அணியெல்லாம் சொல்லிட்டேன். அவர்கள் ஒரு அணி, இவர்கள் ஒரு அணி, நான் தனி. அதை சொல்லிவிட்டு பட்டிமன்றம் தொடங்குவோம். உங்களுக்கே தெரியும், பட்டிமன்றம் என்பது மகிழ்வு கூட்டுவது. அதாவது சர்க்கரை பந்தரில் தேன்மாறி பொழிவதைப் போல இந்த நல்ல நாளில் இனிமையான தமிழை கேட்க இருக்கிறீர்கள். இதோ தொடங்குகிறது பட்டிமன்றம். எவ்வளவு நேரம் பேசணுங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஏன்னா நான் ஒரு ஊருக்கு போயிருந்தப்போ அங்கே அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட கேட்டேன், ஐயா எவ்வளவு நேரம் பேசணும்? அவர் உடனே சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட, என்ன இப்படி கேட்குறீங்க, உங்கள் ஊர் யாது, எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள்லாம் ஊரை விட்டே போயிடுவோம் அப்படின்னாரு. எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்க. அதனால் இனி வரும் காலங்களில் உலகை உயர்த்தப் போவது கணினிதான் என்று பேசுமாறு இதோ நம்முடைய வணக்கத்திற்குரிய பேராசிரியர் இசையாசிரியர் உமாசங்கர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பொங்கல் திருநாளை மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிற எல்லோருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தென்பூவக தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த அனைத்து பெருமக்களுக்கும், நடுவர் உள்ளிட்ட அவையை சார்ந்த சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இனி வரும் காலங்களில் உலகை உயர்த்த போவது எது, கணினியா கலப்பையா அப்படிங்கிற அருமையான தலைப்புல நடந்து கொண்டிருக்கிற இந்த பட்டிமன்றத்துல கணினி தான் அப்படின்னு பேசுறதுக்கு நான் வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, கணினி தான் இந்த உலகத்தை உயர்த்த போகுது அப்படிங்கிறதுக்கு சமீபத்துல நடந்த விஷயத்தையே நான் சொல்றேன். நடுவர் அவர்களே, காலத்தினால் செய்த ஒரு உதவி ரொம்ப சிறுசுனாலும் இந்த உலகத்தை விட பெருசுன்னு வள்ளுவர் சொன்னாரு பாருங்க. சமீபத்துல கொரோனா பெருந்தொற்று காலங்கள்ல குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போய் நேரடியான வகுப்பை அட்டன் பண்ண முடியல. அந்த நேரத்துல அந்த இடர்பாடை நீக்கியது எது நடுவர் அவர்களே? ஆன்லைன் கல்வி. ஆன்லைன் கல்வி மட்டும் குழந்தைங்களுக்கு கிடைக்காம போச்சுன்னு வைங்க, கல்வியில அவங்க எவ்வளவு பின்தங்கி இருப்பாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை காட்டினது எது? அந்த இடரான காலகட்டங்கள்ல கூட இந்த ஆன்லைன், இந்த கணினி தான் குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க உதவுச்சு. நடுவர் அவர்களே, அருமையான பாயிண்ட். அப்போ அந்த நன்றியை மறந்துட்டு பேசுறதுக்கு எதிரணியை சார்ந்த 3 பேர் வந்திருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, கணினிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே எவ்வளவு விஷயங்களை கத்துக் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு கணினிக்குள்ள 3 கீஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல்னு ஒரு கீ, ஏஎல்டி ஆல்டர்னேட்னு ஒரு கீ, டெலீட்னு ஒரு கீ. கண்ட்ரோல், ஆல்டர்னேட், டெலீட், இந்த 3 கீயும் ஒரு கணினிக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. கணினி இதன் மூலமாகவே நிறைய மக்களுக்கு சொல்லி கொடுக்குதுன்னுவாங்க. எப்படி?
இந்த கண்ட்ரோல் இருக்கு பாருங்க, அது என்ன சொல்லுதான், ஒரு மனிதனுக்கு ஒரு சிக்கல் வரும்போது அவன் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். கட்டுப்படுத்துறதோட இல்லாம ஒரு மாற்று வழியை யோசிக்கணும். கட்டுப்படுத்தி மாற்று வழியை யோசிச்சா அந்த பிரச்சனைய எளிதில் நீக்கிடலாங்கிற விஷயத்தை தான் கணினி சொல்லி கொடுக்குது. கண்ட்ரோல், ஆல்டர்னேட், டெலீட். இதை கண்டுபிடிச்சவருக்கு தெரியுமா? கணினிக்குள்ள எவ்வளவு இந்த உலகமே அடங்கி இருக்கு, இந்த உலகத்தை உயர்த்துவதற்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நிறைய வரிசைப்படுத்தலாம் நடுவர் அவர்களே. ஒரு சிக்கல் வரும்போது நம்மை நாமே உயர்த்தி கொள்வதற்கான வழியை கணினி சொல்லி கொடுக்குது. இப்ப நான் ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்க. பெங்களூர்ல ஒரு அம்மா ஒரு இட்லி கடை வச்சு நடத்தினாங்க. முதல் தளத்துல, அதாவது முதல் மாடியில அவங்க வீடு. முதல் மாடியிலிருந்து கீழே இறங்கி நடந்து வர்றது கூட அந்த அம்மாவால முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களா, அந்த இட்லி கடையில இட்லியை அவிச்சிட்டு மாடியில இருந்து கயிறு வழியா கீழே இறக்கி கீழே வர்ற வாடிக்கையாளர்களுக்கு சப்ளை பண்ணுவாங்களாம். அந்த கயிறு வழியா வயிறு நிறைய வைப்பாங்க. கயிறு வழியா வயிறு நிறைய வைப்பாங்க, ரொம்ப அழகு நடுவர்களே. அப்ப அந்த கீழே வர்ற வாடிக்கையாளர்கள்லாம் வயிறார சாப்பிட்டு போவாங்களா. நீங்க சொன்ன மாதிரி ஒரு இட்லி 2 ரூபாவாம், ஒரு தோசை 5 ரூபா தான். குறைந்த விலையில ஏழை மக்களினுடைய வயித்தை நிரப்புனாங்க அந்த அம்மா. இதை பார்த்துட்டு ஒருத்தர் முகநூல்ல எடுத்துட்டு அவங்கள பத்தி ஒரு பேட்டியை போட்டு விட்டார். ரொம்ப வருஷமா இந்த அம்மா இட்லி வித்து ஏழையினுடைய வயிறை நிரப்புறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முன்னேறாமலே இருக்குதே, யாராச்சும் உதவலாமேன்னு சொல்லி முகநூல்ல போட்டு விட்ட உடனே இன்னைக்கு அந்த அம்மா எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வந்துட்டாங்க தெரியுமா? ஒரு நாளைக்கு வெறும் 100 இட்லி வித்தது அந்த அம்மாவோட கடையில. இதுக்கு முன்னாடி, முகநூல்ல வர்றதுக்கு முன்னாடி. முகநூல்ல வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு நாள்ல 1000 இட்லி விக்குது நடுவர்களே. ஏழைகளுக்கு அந்த அம்மா தன்னாலான முடிந்த உதவிகளை செய்து அவங்க வயித்தை நிரப்புனாங்க. இன்னைக்கு பணத்தால் அவங்க வாழ்க்கை நிரம்பிட்டு இருக்கு அப்படின்னா கணினி தானே காரணம். கணினி கொடுத்த வாழ்க்கை தானே. இந்த கணினி நம்ம வேண்டான்னு சொல்ல முடியுமா? இது உலகை உயர்த்தாதுன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? நடுவர் அவர்களே, விவசாயத்துறையில முன்னேறிய நாடாக எந்த நாடு விளங்குதுன்னு படிப்போமே அப்படின்னு நான் ஒரு புத்தகத்தை தேடி படிச்சேன். எதுக்கு கணினிலே பார்த்துட்டு போக வேண்டியதானே? நடுவர் அவர்களே, கணினிலே பார்த்தா கூட அந்த தகவல் எல்லாம் கிடைக்குது எனக்கு. ஆமா, இவங்க எல்லாம் விவசாயத்துறையை பத்தி பேச வந்திருக்கிறாங்க. கலப்பை தான் இந்த உலகை உயர்த்த போகுதுன்னு பேச வந்திருக்கிறாங்க. கலப்பை உலகை உயர்த்துமா? இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த கலப்பைய கணினியோட சேர்த்து பயன்படுத்தும் போதுதான் உலகை உயர்த்தும்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். எப்படி பாருங்க, இஸ்ரேல்னு ஒரு நாடுங்க. ஆமா, அந்த நாடு ஒரு பாலைவன நாடு. அந்த நாட்டுல தண்ணீர் வசதி இல்ல, அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மண் கூட வளமான மண் கிடையாது. ஆனா உலகத்திலேயே விவசாயத்துறையில சமீப காலங்கள்ல மிக வேகமாக வளர்கிற நாடாக இஸ்ரேல் இருக்குது. எப்படி? கடல் நீரை நன்னீராக மாற்றி விவசாயத்திற்கு உகந்த நீராக அதை கொண்டு விவசாயத்துல தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுனால இன்னைக்கு விவசாயத்துறையில ஒரு பாலைவன நாடாக இருந்தாலும் விவசாயத்துறையிலே முன்னேறிய நாடாக அந்த நாடு இருக்குது. அப்படின்னா அந்த தொழில்நுட்பம் அதுதாங்க உலகை உயர்த்த போகுதுன்னு நாங்க சொல்றோம். நடுவர்களே, ஒரு காலத்துல தமிழ் பேராசிரியர்களுக்கும் தமிழாசிரியர்களுக்கும் வகுப்புல பாடம் சொல்லி கொடுக்கும் போது இந்த மனப்பாட பாட்டை சொல்லி கொடுக்க அவ்வளவு கஷ்டப்படுவாங்க நடுவர்கள். வானாகி மண்ணாகி வழியாகின்னு ஒரு காலத்துல நான் படிக்கும்போது அந்த பாட்டு இருந்தது. அந்த பாட்டை சொல்லி கொடுத்துட்டு அவங்க மனப்பாடம் பண்ண வைக்கிறதுக்கு போராடுவாங்க. பிள்ளைங்களுமே மனப்பாடம் பண்ணும்போது கையை வச்சு நெஞ்சில குத்தி குத்தி படிப்பாங்க நடுவர்கள. வானாகி மண்ணாகி வானாகி மண்ணாகி வானாகி மண்ணாகி வானாகி மண்ணாகின்னு படிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி குத்தி குத்தி படிப்பாங்க. இன்னைக்கு நடுவர்கள அந்த மண்ணாகி போற விஷயம்லாம் இன்னைக்கு இல்ல. OS அருண் ஒரு இசைக்கலைஞர் நடுவர்கள, மகாகவி பாரதியாருடைய தமிழ் மொழி வாழ்த்து பாட்டை பாடுறாரு. அடாடாடாடா, கேட்கறதுக்கு ஒரு ஜென்மம் போதாதுங்க. இந்த பாட்டை அவர் ஆரம்பிக்கிறாரு. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானமளந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானமளந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் மைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, ஏழ்கடல் மைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே, எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்கலி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே.
வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே, வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. இந்த பாட்டை மாணவர்கள் வந்து அப்படியே அந்த கணினியினுடைய அந்த அந்த படத்துல பார்க்கும்போது, நடுவர்களே திரையில பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷப்படுறான். அந்த பாட்டை அவன் குத்தி குத்தி மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவன் மனசு புண்ணாக போகிற அந்த அவலம்லாம் நேர போகுதில்ல. கேட்ட உடனே மனசுக்குள்ள போய் பூ மாதிரி அந்த பாட்டு தங்கிருது. நடுவர்களே, ஆன்லைன்ல மியூசிக் கூட எஜுகேஷனா வந்துருச்சு. இன்னைக்கு இசைய கூட ஆன்லைன்ல கத்துக் கொடுக்க எத்தனை இசைக்கலைஞர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க தெரியுமா? சங்கர் மகாதேவன் ஒரு இசைக்கலைஞர் இருக்காரு நடுவர்களே. சங்கர் மகாதேவன்ட்ட நான் பாட்டு கத்துக்கணும்னா பம்பாய்க்கு போய் கத்துக்க முடியுமா? அந்த அளவுக்கு எனக்கு வசதி இருக்கா, வாய்ப்பு இருக்கா? அவர்தான் கத்து தருவாரா? அவர் கத்து தருவாரா? நல்லா சொன்னீங்க. சங்கர் மகாதேவன் குரல் இருக்கு பாருங்க, அடடா. அவருடைய குரல்ல ஒரு பாட்டு கேட்டோம்னா அவர் வைக்கிற சங்கதி இருக்கு பாருங்க பாட்டுல, அடேங்கப்பா. உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே. அவர்கிட்ட பாட்டு கத்துக்கணும்னா ஒரு காலத்துல முடியாது. ஆனா இன்னைக்கு எங்கேயோ சங்கரங்கோயில் இருக்கிற பாப்பா சங்கர் மகாதேவன்ட்ட பாட்டு கத்துக்க முடியுதுன்னா, ஆன்லைன்ல பிரிட்ஜ் அகாடமின்னு ஒரு அகாடமி மூலமா சங்கர் மகாதேவனே இசை கத்து கொடுக்குறாரு அப்படின்னா அதெல்லாம் எப்படி முடியுது, எப்படி சாத்தியமாகுது? ஆன்லைன் எஜுகேஷன் மூலமா, கணினி மூலமா. ஆக நடுவர் அவர்களே, இந்த உலகை இனிவரும் காலங்களில் உயர்த்துவதில் பெரும் பங்கு வகிக்க போவது கலப்பையை விட கணினியே என்கிற அந்த உண்மையை நீங்கள் தீர்ப்பாக வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, தென்பூவக தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த எல்லா பெருமக்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உமாசங்கர் அவர்கள் கணினிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக சொன்னார். கடல் நீர் உப்பு நமக்கு தெரியும், அதவே மாற்றி விவசாயத்துக்கு மாற்றிக்கிட்ட நாடு இஸ்ரேல்னார். முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லைங்கிறது தொல்காப்பியம். முன்னீரை நன்னீராக மாற்றினது இஸ்ரேல். அடுத்து இனி வரும் காலங்களில் உலகை உயர்த்தப் போவது கணினியாக இருக்கலாம், ஆனால் கலப்பையெல்லாம் முடியுமா பேசுவதற்கு? இதோ வருகிறார் நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள். மொழியால் உலகத் தமிழர்களை ஆட்சி செய்து வரக்கூடிய தமிழறிஞரும் எங்களுடைய வழிகாட்டியுமான ஐயா நடுவர் பெருந்தகை அவர்களே, இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, தமிழன் எங்கு சென்றாலும் தமிழ் வாழும் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய தென் பூவக தமிழ் சங்கத்தை சார்ந்த அத்துணை பெருமக்களுக்கும் அடியனின் பொங்கல் திரு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஐயா, நான் கணினிக்கு எதிராளி இல்லையா. நான் 2 கணினி வச்சிருக்கேன், நான் அதை பயன்படுத்துறேன். எல்லா துறையிலும் இன்னைக்கு கணினி வந்து நல்ல முன்னேற்றம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா மனுஷன் சாப்பிடணும் இல்ல, அடிப்படை தேவை என்னது? உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இதுல நமக்கு சாப்பிடணும் அப்படின்னா உணவு இல்லாம முடியுமா? ஒரு உழவன் சேற்றிலே கால் வைத்தால் தான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அவர் சொன்னார்ல, ஒரு அம்மா வந்து முதல் மாடியில இருந்து இட்லியை கயிறு கட்டி கீழே அனுப்புனா சொன்னாங்கல்ல, இந்த இட்லி எப்படி வந்து, இது எப்படி வந்து நிலத்துல இருந்து வந்தது தானே, ஒரு உழவன் பயிர் செய்து வந்தது தானே. அப்போ அந்த அம்மா இட்லியே தான் வியாபாரம் பண்ணுச்சு சாப்பிடுறதுக்கு. அப்ப அது இல்லாடி போச்சுன்னு வச்சுங்க, உலகமே போச்சு. உலகம் முன்னேறுவதற்கு, சம்பாத்தியம் பண்றதுக்கு 1000 வேலை இருக்கு, 1000 வழிகள் இருக்கு. ஆனா சாப்பிடுறதுக்கு விவசாயத்தை விட்ட வேற வழியே கிடையாது. இது மட்டும் தான் இருக்கு, இல்லன்னு சொல்ல முடியாது. அப்போ இது இன்னொன்னு ஆன்லைன் வகுப்புன்னு சொன்னாரு பாருங்க, எனக்கு சிரிப்பா வருதுயா. ஐயோ உண்மையிலே எனக்கு அதுவே ரத்த கண்ணீரே வந்துட்டியா. ஏன்னா நான் அந்த பாடுபட்டேன். ஆன்லைன் வகுப்பு அப்படின்னு, ஆன்லைன் கிளாஸ்னா என்ன தெரியுமா ஐயா அர்த்தம்? ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு வேற ஏதாவது லைன்ல இருப்பான், அதுக்கு பேர் தான் ஆன்லைன். ஓ, அதான் ஆன்லைன். ஆமா, கிளாஸ் தொடங்கின உடனே நெட்டு கட் ஆயிடும். 10 மணிக்கு வகுப்பு தொடங்குது அப்படின்னா கரெக்டா 9:59 வரை நெட்டு இருக்கும் ஐயா. 10 மணிக்கு நெட்டு சுவாகா போயிடும். சரி, நான் கேக்குறேன், ஆன்லைன்ல யாராவது ஃபெயில் ஆயிருக்காங்களா சொல்லுங்க பாப்போம். ஆன்லைன்ல யாராவது அவங்களுக்கு அவங்களே எழுதிருக்காங்களா, அதை நீங்க சொல்லுங்க பாப்போம். அது வேண்டியது இல்ல, பாஸா ஃபெயிலா? ஆல் பாஸ். ஒரு மனுஷன் வாழ்க்கையில எதை வேணாலும் இழக்கலாம், ஆனால் உயிர் வாழ்றதுக்கு என்ன தேவை அப்படின்னா உணவை இழக்க முடியாது. அதான் உலகம் செழிப்பதெல்லாம் ஏர் நடக்கும் நடையிலே அப்படின்னு சொன்னாங்க. வள்ளுவ பெருந்தகையை பற்றி சொன்னாரே, அவர் குரல் சொன்னாரே, எங்க வள்ளுவ பிறாரே என்ன சொல்லிருக்கிறாரு? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். நம்ம பாக்குறதுக்கு நெல்லு வேணா ரொம்ப சிறிதா இருக்கலாம் ஐயா, சிறுசா இருக்கலாம். செல்லு வேணா பெருசா இருக்கலாம். ஆமா, செல்லு பெருசா இருக்கலாம், நெல்லு சிறுசு, ஆனா அது ஜெகத்தை விடவும் பெருசு. ஆஹா,
அதுதான் அதுக்கு சிறப்பு. நகத்தை விடவும் ஆமா ஆமா ஆமா, நெல்லு நம்மளுடைய நகத்தை விடவும் சிறிது, ஆனால் அது ஜகத்தை விடவும் பெரிது. அதான் உண்மை. அப்போ இந்த கலப்பையால் தான் அன்னைக்கு, அதாவது உலக உயிர்களே எதை நம்பிதான் இருக்கு அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையே எதை நம்பிதான் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு காலம் வரப்போகுது. அப்பதான் உங்களுக்கு அதோடைய பெருமை தெரியும் பாருங்க. என்னன்னா, வீட்டுல எல்லா பெட்டியிலும் நம்ம பணத்தை வச்சிருப்போம், எல்லா பெட்டியிலும் பணம் இருக்கும், ஆனால் பட்டினியில் இருப்போம். அப்பந்தான் தெரியும் உங்களுக்கு உணவினுடைய அருமை, உணவனுடைய அருமை, உணவினுடைய அருமை தெரியும். ஏன்னா அவன் கால் வயிறு கஞ்சி குடிச்சிட்டு வயல்ல முழுவதும் வேலை செய்துட்டு நம்ம 3 வேளை சூடா சாப்பிடுறதுக்கு அவன் சம்பாதிச்சு தர்றான் பாருங்க. இன்னைக்கு அதை துறந்தாலோ அதை இழந்தாலோ ஒரு நாடு முன்னேறவே முடியாது. அதை மறந்தாலும் முன்னேற முடியாது, இழந்தாலும் முன்னேற முடியாது. பழைய திரைக்கவிஞன் கூட அற்புதமாக சொல்லுவார், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்கா பாடுபடு வயல் காட்டில், ஒழுங்கா பாடுபடு வயல் காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில், விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி. கடவுளுக்கே பிடித்த தொழில் தானையா அப்படி. அதாவது கடவுள் உலகிற்கு படி அளக்குபவர், கடவுள் உலகிற்கு படி அளக்கக்கூடியவர். ஆனால் அந்த கடவுளுக்கே படையில் வைப்பவன் தான் விவசாயி. அப்படி போடுங்க. அந்த விவசாயி இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த உழவன் இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க எங்க போக முடியும்? நமக்கு என்ன இருக்கு? முதல்ல அடுத்த தலைமுறை இருக்குல்ல, ஒரு முக்கியமான ஒரு செய்தி நான் சொல்றேன் ஐயா. இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, ரேஷன் கடையில தான் விளையுது அரிசி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டெப்போல தான் பால் கிடைக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம பல பேரு. இன்னும் சில பேருக்கு எதாவது எங்க வருதுன்னே தெரியல. வயல்ல இருந்துதான் நெல்லு வருதுன்னு தெரியாம போச்சு, நெல்லுல இருந்துதான் அரிசி வருது அப்படின்னு தெரியாம போச்சு, அரிசியில இருந்துதான் சோறு வருது அப்படின்னு தெரியாம போச்சு. அப்ப இது அத்தனைக்கு ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் என்ன, அடுத்த தலைமுறை ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தண்ணி இல்ல அப்படிங்கிறது விவசாயினுடைய பிரச்சனை, ஆனால் அடுத்த தலைமுறைக்கு விவசாயியே இல்லை என்பது உலகத்திற்கே பிரச்சனை. எப்பொழுதுமே உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியது 2 பேர், ஒன்னு தேனி, இன்னொன்னு விவசாயி மட்டும்தான். இந்த 2 பேரும், இந்த விவசாயி இல்ல அப்படின்னு சொன்னா கணினி கூட இல்லாம நம்ம வாழ்ந்து விட முடியும். அது இல்லைன்னா நம்மளால் சமாளித்து விட முடியும். ஏன்னா நம்ம என்ன அதோட பிறந்தமா கிடையாது. ஆனால் கலப்பை மட்டும், உழவு மட்டும், விவசாயம் மட்டும் இல்லை என்று சொன்னால் மனித குலம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த உயிர்களும் நிலை குறைந்து போய் வாழவே முடியாது என்று சொல்லி, இனி வரும் காலம் அல்ல, எந்த காலமாக இருந்தாலும் உலகை உயர்த்த போவது கணினியை விடவும் கலப்பையே என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். அன்பு வணக்கம் ஐயா. உண்டு. அழகா சொன்னார் சிலக்கண்ணு. அப்படிலாம் இல்லை, இதெல்லாம் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தாலும் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில உலகத்தை உயர்த்த போவது கணினி தான் என்று பேசுவதற்காக இதோ பேராசிரியர் மனோன்மணி அவர்கள் வருகிறார்கள். வாங்க. பொங்கல் விழாவினை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஆன்றோர் பெருமக்களே மற்றும் தென் பூவக தமிழ் சங்கத்தை சார்ந்த அன்பர்களே, நடுவர் பெருந்தகையவர்களே, மேடையில வீற்றிருக்கிற இலக்கிய வழக்கறிஞர்களே, அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்வதற்கு கலப்பை தேவை, அதை நாங்க மறுக்கல. ஆனால் மனித குலம் வளர்வதற்கு கணினி தேவை. மனிதன் அன்னையில இருந்து, மனிதன் தோன்றினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் உண்ணுவதற்கு இட்லி தேவை, அரிசி தேவை, உணவு தேவை, அதை நாங்க மறுக்கல. அவன் உண்ணுவதற்கு கலப்பை தேவை, அவனை உலகம் முழுக்க எண்ணுவதற்கு கணினி தேவை. அதாவதுங்க, அவங்க சொல்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். பழையதுக்கும் பழமைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குங்க. அன்னைக்கு என் தாத்தா கையில வாள் வச்சு போரிட்டாரு, அது பழையது. அந்த வாளை இன்னைக்கு அணுகுண்டு, பீரங்கி, கணினி எவ்வளவோ வந்துருச்சு. அந்த வாளை பயன்படுத்துவதற்கு என் தாத்தன் கையில் இருந்த பொழுது அதை பயன்படுத்துவதற்கு இருந்த வலிமை இருக்கிறதே, அது பழைமை. அந்த வாள் தான் நாங்க பழையது வேண்டாம்னு சொல்றோமே தவிர, வலிமை என்கிற அந்த பழைமையை நாங்க வேண்டாம்னு சொல்லல. இந்த வலிமை வெல்ல அதை உங்களுக்கு தலையில ஒரு சின்ன குழந்தையில இருந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அழகையும் சரி அறிவையும் சரி வித்தியாசமா பாப்பாங்க. ஒரு சின்ன குழந்தை ஒரு பொம்மைய கிளுகிளுப்பையும் அழகா பாக்கும். 8 வயசுல அது ஒரு மாதிரி பாக்கும். வயசு பையன் எப்படி எல்லாம் அழகா பாப்பான்னு தெரியும். அதே கிளுகிளுப்பா பாப்பா. ஆமா, குழந்தையில கிளுகிளுப்ப பாக்கும். அதே வளர்ந்து 18 வயசுல கிளுகிளுப்பா பாப்பான். கணினி அப்படின்னு சொன்னா
இந்த செவ்வகப்பட்டி மட்டும் இல்லைங்க, நம்ம கையில வச்சிருக்கிற அந்த மொபைலுக்குள்ள கணினி இருக்கு, நமக்கு தெரியும். உங்க வாட்சுக்குள்ள கணினி இருக்கு, தெரியும். ஆமா, அப்போ அந்த செவ்வக பெட்டிக்குள்ள இல்லாம உலகம் முழுக்க கணினி இருக்குன்னு தெரியும். இதை வச்சு நம்ம எப்படி வளரோம்னு பாக்கணுங்க. நடுவர்களே, உங்க வீட்லயே 10,000க்கு மேற்பட்ட புத்தகங்கள் இருக்கு. இப்ப 10,000க்கு மேற்பட்ட புத்தகங்களையும் நீங்க வெளியில போகணும்னா தூக்கிட்டு போக முடியாது. ஏன்? இந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு இடைவெளி இருக்கிற காலகட்டத்துல உலகமே நின்று கிடந்த பொழுது காணாமல் போகாமல் இன்றைய வரைக்கும் இருந்தது கல்வி ஒண்ணுதான். அது எதன் வழியா வந்தது? இந்த ஆன்லைன் கல்வி வழியாகத்தான் வந்தது. அதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் பள்ளிக்கூடமாக்கணும். இந்த உன்னால் முடியும் தம்பி என்கிற படத்துல புலமை பித்தனுடைய பாட்டு ஒரு அற்புதமான வரிங்க. கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இங்கே தீமூட்டுவோம். உலகம் தோன்றியதிலிருந்து கலப்பை இருக்கிறது, அதை யாரும் மறுக்கவில்லை. ஆனால் இந்த உலகம் வளர்ச்சி அடைந்த விதத்தில் உலக நாடுகள் மெச்ச வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கணினிதான் தேவை என்று சொல்லிக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியை மனோன்மணி அவர்கள் ரொம்ப அழகாக கணினி என்பதை சுட்டி காட்டினார். அதே போல் அந்த புலமைப்பித்தனுடைய பாட்டு ரொம்ப, அது எங்கேருந்து எடுத்தது தெரியுங்களா? தேடு கல்வி இல்லாத ஊரை தீயினுக்கிறையாக்கு அப்படிங்கிற பாரதியினுடைய வார்த்தையிலிருந்து புலமைப்பித்தன் ரொம்ப அருமையாக பாடியிருப்பார். அழகாக சொன்னாங்க. அவர்களுக்கு நம்முடைய பாராட்டி சொல்லி இந்த அணியிலே இப்போது மிக அற்புதமாக பேசுவதற்காக நம்முடைய பேராசிரியை டாக்டர் விஜயசுந்தரி அவர்கள் இல்லை இல்லை இனிவரும் காலங்களில் உலகை உயர்த்தப் போவது கலப்பைதான் என்று பேசுவதற்கு வருகிறார்கள். வாங்க. பகவன் முதற்றே உலகு ஆதி பகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்தியாவின் தென்பகுதியிலே இருந்து அமெரிக்காவின் தென்பகுதியிலே விளங்கிக் கொண்டிருக்கிற தென் பூவக தமிழ்ச் சங்கத்து சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நித்திலமாய் அமர்ந்து நிதி குவியலை போல தமிழ் குவியலை நாளும் அள்ளி வழங்கி கொண்டிருக்கிற நடுவர் பெருந்தகை அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் ஏதோ பல கருத்துக்களை எடுத்து வைத்ததை போல அமர்ந்திருக்கிற இலவு காத்த கிளிகளாக இருக்கிற எதிரணியினர், வெற்றி கொடியை கட்ட இருக்கிற எங்களுடைய அணியினர், இந்த நிகழ்ச்சியை சுவைபட ரசித்துக் கொண்டிருக்கிற அத்தனை தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். உலகம் சந்திக்கிற இன்றைக்கு பெரிய பிரச்சனை எது? கொரோனா தொற்று. இந்த கொரோனா தொற்று காலத்துல நமக்கு உயர்வை அளிப்ப போவது, இந்த பிரச்சனைக்கு தீர்வை தரப்போவது எது? கணினி கொடுத்துருமா? கணினி மாத்திரையை கண்டுபிடிச்சு கொடுத்துதா? இல்ல கணினி தான் நம்முடைய வாழ்க்கையை நீட்டிச்சு கொடுத்துதா? இல்லங்க, கலப்பை தான் நீட்டித்து கொடுத்தது. எப்படின்னு கேக்குறீங்களா? இனிமே வரக்கூடிய காலத்துல நமக்கு எந்த தொல்லையும் வரக்கூடாதுன்னா இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறைக்கு நாம முதல்ல மாறணும். அந்த இயற்கை சார்ந்த விவசாயத்தை கையில எடுப்பதற்கு தான் இப்படிப்பட்ட ஒரு அழகான கேள்வி. அப்புறம் கலப்பைனா என்ன, நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? அந்த கலப்பைங்கிறதுங்க அப்படி மண்ணுல கொத்தி மேல் மண்ண கீழ் மண்ணாவும் கீழ் மண்ண மேல் மண்ணாவும் மாத்தக்கூடிய தொழில்நுட்ப கருவி. நீங்க ஏதோ கணினிக்குத்தான் தொழில்நுட்பம் நினைச்சுக்காதீங்க. தமிழன் கண்டறிந்த உலகத்திற்கு தந்த முதல் தொழில்நுட்ப கருவின்னா கலப்பைங்க. அது விவசாயத்துல எப்படி மண்ணை கிளறி உழுவதற்கு நிலத்தை பக்குவப்படுத்துதோ அதே மாதிரி மனிதனுடைய மனதை மேலும் கீழுமாக மாற்றி போட்டு உழுது பண்படுத்தக்கூடிய வேலையை இயற்கை செய்யுது. அதனாலதான் நாங்க சொல்றோம், தற்காலிக தீர்வுகளை தரக்கூடிய கணினியை விட நிரந்தரமான தீர்வினை தரக்கூடிய கலப்பைதான் இனி வருங்காலத்தில் உலகத்தை உயர்த்தும். என் எஸ் கிருஷ்ணன் ஒரு அருமையான பாட்டுல சொன்னாரு, விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேநாட்டுக்காரன விருந்து கழைச்சி காட்ட போறண்டி அப்படின்னு ஒரு பாட்டு. நம்ம நாட்டுல வீட்டு வேலை செஞ்ச பொம்மை நாட்டியப்பார், மேநாட்டு நாகரீகம் கொண்ட மேனியப்பார். இவ காட்டுக்கு போவா, களை எடுப்பா, காரியம் பாப்பா, கஞ்சி குடிப்பா. அவ கார்ல போவா, ஊரை சுத்துவா, கண்ணாடி பாப்பா, காப்பி குடிப்பா. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே போயிடும் அந்த இடத்த விட்டு. இதுதாங்க இன்னைக்கு இருக்கிற முறை. கணினி ஒரு இடத்துல 3 மணி நேரம் 4 மணி நேரம் உங்களை உட்கார வைக்குது.
அப்புறம் உட்காரவே முடியாதபடி பிரச்சனையை வைக்குது. ஆனா கலப்பு அப்படி இல்லைங்க. மூலிகை பயிர் விவசாயத்தினால உலகத்துக்கு கொடுக்கிறோம். அந்த மூலிகை பயிர்ல மிக முக்கியமானதுங்க துளசி. வீடுகள் தோறும் இன்னைக்கு பாருங்க துளசி மாடம் வைக்கிறோம். உலகத்திலேயே 24 மணி நேரமும் ஆக்சிஜன் உற்பத்தி தொழிற்சாலைன்னா அது துளசி தாங்க. இன்னும் தெரியுமா, விடிய கால பொழுதுல 4 மணி நேரம் அதே துளசி செடி 2 பங்கு இல்ல 3 பங்கு இல்ல 4 பங்கு அதிகமா ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணுதான். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் விடிய கால பொழுதுல துளசி மாடத்துல விளக்கேத்தி வச்சு அதை 3 முறை சுத்தி வா, அத சும்மா செய்ய மாட்டான்னா அதை சாமியோட சேர்த்து கும்பிடுன்னு வச்சான். அதனாலதான் அன்னைக்கு துளசி மாடங்களை வச்சோம். இன்னைக்கு உங்க கம்ப்யூட்டர்ல மோடங்களை வைக்கிறீங்க. அது ஏதாவது உருப்படியான வேலையை பாக்குதா? இல்லங்க. சரி, அதுதான் போகுது. விவசாயத்தோட கூட்டு தொழில் காடு வளர்ப்புங்க. இன்னைக்கு சதுப்பு நிலக்காட்டுல உலக நாடுகள்லயே இந்தியா 4வது இடத்துல இருக்குன்னு நம்ம பிரதமர் பெருமைப்படுறாருன்னா காரணம் என்ன? சதுப்பு நில காடுகளை வளர்த்தாங்க. இந்த வேஸ்டேஜ்னு இப்ப கேள்விப்படுறீங்க. நம்ம வீட்டுல குப்பையெல்லாம் கொண்டு போய் ஒரு கூடையில கொட்டுறோம். ஆனா ஒண்ணுங்க, விவசாயத்துல குழி தோண்டி குப்பைகளை போட்டு உரமா மாத்துங்கிறாங்க. ஆனா உங்க சிம் கார்டையும் பயன்படுத்தின கணிப்பொறி பொருள்களையும் வேஸ்டேஜ்ங்கிறீங்களே, இதெல்லாம் உலகத்துல எவ்வளவு பெரிய கொடுமையை செஞ்சுக்கிட்டு இருக்குது தெரியுமா? சொல்ல போனால் இனி வரும் காலத்தில் உலகத்தை கீழே கொண்டு போய் தாழ கொண்டு செல்லுவதிலே முதலிடம் கணிப்பொறின்னு சொல்லுங்க. அந்த வேலையை பார்த்துக்கிட்டு நீங்க எங்களை கேள்வி கேட்கறீங்க, கலப்பை என்ன செய்தது அப்படின்னு கேக்குறீங்க. அது மட்டும் இல்லைங்க, உடல் வளம், மண் வளம், மனநலம், நம்ம நாட்டு ஒரு பிடி மண்ணுக்கு இணையா உலகத்துல எதுவும் சொல்ல முடியாதுங்க. அத்தனை பருவகாலம், அத்தனை விதமான மண் வகையும் நம்ம நாட்டுல கிடைக்குது. இங்கயா மலைப்பயிர் ஒரு பக்கமா, மூலிகை பயிர் இன்னொரு பக்கமா, பணப்பயிர் இன்னொரு பக்கமா, தோட்டப்பயிர், ஆடு மாடு கோழிகளை வளர்க்கிற வேளாண்மை தொழில், ரப்பர் தொழில், பூத்தொழில், அத்தனை தொழில்களையும் தனக்குள்ளே பொதித்து வைத்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷங்க விவசாயம். அந்த விவசாயத்தை கட்டி காப்பாற்ற வேண்டியது, மண் வளத்தை காப்பாற்ற வேண்டியது நம் அனைவரினுடைய பொறுப்பு. அதனால்தான் சொன்னார்கள், என்ன வளம் என்று இவர் கேட்டார் அல்லவா, அதே பாடலிலே கடைசியிலே முடித்தார், இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி, பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை என்னும் அன்ன கொடி, பஞ்சம் இல்லை என்னும் அன்ன கொடி. ஆகவே மத்திய பிரதேசம் சரியாக இருந்தால் உத்தரப்பிரதேசம் சிறப்பாக இருக்கும். ஆகவேதான் இந்தியாவினுடைய விவசாயம் உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய நிலையில் இருக்கிறது. பாரம்பரிய உணவு முறைகளை அன்றாடம் வாழ்க்கையிலே பயன்படுத்துவோம். நம்முடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வோம். இப்படி இருந்துவிட்டால் இனி எத்தனை பிரச்சனை வந்தால் என்ன, உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய திறமை உங்களை தேடி வரும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பினை அளித்து பொங்கல் திருநாளில் உங்களை எல்லாம் இணையம் வழியாக சந்தித்தாலும் கூட உங்கள் இதயத்தில் பசுமரத்தானியாக நம்முடைய பாரம்பரியத்தை விதைப்பதற்கு வழி தந்த நடுவர் பெருந்தகை அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியை விஜயசுந்தரி அவர்கள் மிக அற்புதமாக பேசினார்கள், ஆணித்தரமாக பேசினார்கள். இல்லை இல்லை கணினிதான் என்று பேசுவதற்கு தென்பூவகத்தைச் சேர்ந்த தமிழ்ச்சங்கத்தைச் சேர்ந்த நம்முடைய வணக்கத்திற்குரிய கணிப்பொறியாளர் ஆனந்த் சீனிவாசன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். முனைவர் திரு கு ஞானசம்பந்தம் ஐயா அவர்களுக்கும் தென்போக தமிழ் சங்கத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். எனக்கு முன்னாடி கலப்பைன்னு பேசினவங்க எல்லாம் நல்லா அற்புதமாக பேசினாங்க. ஆனால் அவங்க கணினியோட பங்களிப்பை பற்றியே பேசலை. அதை பற்றி பேசதாயா நான் இங்கே வந்திருக்கேன். ஐயா, நம்ம வாழ்க்கை முறையில் கணினியோட பங்களிப்பு இல்லாத துறையே இல்லைங்கய்யா. நம்ம ஒவ்வொரு துறையாக பார்ப்போமே. முதல்ல உணவுத்துறையை பார்ப்போம். நான் வளரும்போது எங்கள் அம்மா கிட்ட, அம்மா இன்னைக்கு தோசை பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னால் அவங்க உப்புமா கொடுப்பாங்க. என்னடா இது தோசையை கேட்டால் உப்புமா கொடுக்குறாங்கன்னு யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது தோசை பண்ண எவ்வளோ நேரம் ஆகும். அதை மாவை அரைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடும். ஆனால் இப்போ நிலைமை அப்படி இல்லைங்கய்யா. அடுப்பில் கல்லை வச்சு எண்ணெயை போட்டு
ஃபோனில் இருக்கிற ஒரு ஆப்பை தட்டுனீங்கன்னா மாவு வீடு தேடி வருது. இதுதான் ஐயா யதார்த்தமான உண்மை. அடுத்து சுகாதாரத்துறையை எடுத்துப்போங்களையா, நம்ம வீட்டையே எடுத்துப்போமே. நம்ம வீட்டை சுத்தப்படுத்துறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் 2 மாடி 3 மாடினா கேட்கவே தேவையில்லை. இன்னைக்கு இருக்கிற பரபரப்பான இந்த சூழ்நிலையில நம்மளுக்கு நேரமே இல்லை இதுக்கெல்லாம் க்ளீன் பண்ண. ஸோ ஆஃபீஸ் போகும்போது ஃபோனில் ஒரு ஆப்பை தட்டினீங்கன்னா ஐரோபோன்னு வீட்டில் ஒன்று இருக்குது, அது வீடு பூரா போய் சுத்தம் பண்ணிடுதுங்கய்யா. உங்களுக்கு வேலையும் மிச்சம், நேரமும் மிச்சம். ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நல்லா சந்தோஷமாக வரலாம். அப்புறம் மருத்துவத்துறை, எனக்கு நடந்த நிகழ்ச்சியை உங்ககிட்ட பங்கேற்றுக்கிறேன். எனக்கு சின்ன வயசில் ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போச்சு. டாக்டர்கிட்ட போனீங்கய்யா. டாக்டர் அவர்கள் என்ன ஏதுன்னு விசாரிச்சாரு. ஒரு மருந்து சீட்டு கொடுத்தாரு. அந்த மருந்து சீட்டில் அவர் என்ன எழுதினார்னு அவருக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. அதை எடுத்து நான் ஃபார்மசிக்கு போனேன். ஃபார்மசிக்காரர் என்ன நினைச்சான்னு தெரியல, அவர் ஒரு மருந்து கொடுத்தார். அந்த மருந்தை சாப்பிட்ட எனக்கு தலைவலின்னு போன வயிற்று வலி வந்துருச்சுங்கய்யா. ஆனால் இப்போ நிலைமை வேற மாதிரிங்கய்யா. நான் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணால் போதும், அவர் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறாரு. கம்ப்யூட்டரில் ப்ரிஸ்கிரிப்ஷனை ஃபார்மசிக்கு அனுப்பிச்சிடுறாரு. கைப்பட எழுத தேவையே இல்லை. ஸோ இந்த கன்ஃபியூஷனே வராது. ஃபார்மசிக்காரர் என்ன பண்ணுறாரு, அந்த மருந்தை வீட்டுக்கே அனுப்பிச்சிடுறாரு. நான் வீட்டை விட்டு வெளில போக தேவையே இல்லைங்கய்யா. இது எல்லாம் சாத்தியம் ஆகுறது கணினினால தான். இதை மறந்துட்டு எதிர் அணியில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க. அடுத்து கலப்பைன்னு பேசுகிற அந்த அணியில் அவங்க துறையை எடுத்துப்போம், விவசாயத்துறை. ஐயா, நம்ம நாட்டில் இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்னங்கய்யா, ஒரு கிணற்றுலையும் தண்ணி கிடையாது, ஒரு வயக்காட்டிலையும் தண்ணி கிடையாது. அப்புறம் என்னங்கய்யா பண்ண முடியும்? எப்படி இவங்க ஊருக்கு பூரா சோறு போட போகிறாங்க? இதுக்கு தான் நம்ம ஐயா நம்மாழ்வார் இயற்கை விவசாயம்னு ஒன்று சொன்னார். அதை தாயா நாங்கள் இப்போ அமெரிக்காவில் பண்ணிட்டு இருக்கோம், இன்டோர் ஃபார்மிங் அப்படின்னு. இந்த இன்டோர் ஃபார்மிங்னா உங்களுக்கு தண்ணி அவ்வளோவா யூஸ் பண்ண வேணாம், சூரிய ஒளி போதும், மருந்து வேணாம், எதுவும் வேணாம். ஆனால் நல்ல ஆரோக்கியமான காய்கறிகள் கிடைக்கும். இதை நாங்கள் மட்டும் இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் கொடுத்து ஷேர் பண்ணிக்கிறோம் ஐயா. இதுதான் ஐயா கணினியோட பங்களிப்பு. அடுத்து 1991 படிப்பறிவு உள்ளவர்கள் இந்தியாவில் எவ்வளோ பேர்னு பார்த்தா 48% வந்ததுங்கய்யா. அது 2018 74% பேர்னு உயர்ந்திருக்கு. இதெல்லாம் கணினினால தான், வேற எதுனால சொல்ல முடியும்? நீங்க இந்த சதவீதம் வர காலத்துல ஏறுமே தவிர இறங்காது. ஏன்னா தொலைத்தொடர்பு துறையினால தான். ஐயா, இவ்வளோ பேசணும், எல்லா துறையை பற்றியும் பார்த்தாச்சு. இப்போ நடக்கிற பட்டிமன்றமும் பாருங்க, கணினி உதவி இல்லாமல் நான் அமெரிக்காலையும் நீங்கள் இந்தியாலையும் உட்காந்து இதை பண்ணியிருக்க முடியாது. ஆகையால் இதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து ஒரு நல்ல முடிவை எடுப்பீங்க, சொல்வீங்கன்னு நம்பிக்கையில் வாய்ப்பளித்த இந்த தமிழ் சங்கத்திற்கு எனது நன்றி, வணக்கம். ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் ரொம்ப அருமையாக பேசினார். நமக்கு என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, அயலகத்தில் இருந்து கொண்டு பல்வேறு தொழில்களுக்கு நடுவிலே தமிழை நன்கு உள்வாங்கி கொண்டு அவர்கள் பேசிய முறை. அவர் சொன்னார் பாருங்க, உப்மா செய்கிறது எப்படி, தோசை செய்கிறது எப்படிங்கிற விஷயத்தில் ஒரு சின்ன செய்தியை சொல்லி காமிச்சார். அதே போல் சுலபமான ஒரு வார்த்தையும் சொன்னார். எப்படி வீடு கூட்டணும்னா கூட நம்ம யாரையும் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, அது ஒரு எந்திரத்தில் சொன்னாலே போதும், அந்த வேலையை பார்த்து கொடுத்துரும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக எடுத்து சொன்னார். அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். தொடர்ந்து இல்லை கலப்பை தான் என்று பேசுவதற்காக நம்முடைய பிலோ நேவிஷ் அவர்கள் இதோ வருகிறார்கள். நெஞ்சமழி கொஞ்சம் விஞ்சு புகழ் கொண்டு அஞ்சு தமிழில் நெஞ்ச மகிழும் பூ சொல்லெடுத்து சுவை சேர்த்து சுந்தர தமிழில் யாழ் எடுத்து இசை மீட்டும் இறைவன் பாதம் தொழுது அவையோருக்கும் எங்கள் அன்பான நடுவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, கொஞ்சம் நேரம் முன்னாடி ஏதாவது நொறுங்கின சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சாயா? அது வேற ஒன்றும் இல்லையா, அது என்னோட இதயம்தான். இந்த எதிரணி மனசாட்சியே இல்லாம பேசின ஒவ்வொரு பேச்சிலையும் என்னுடைய சின்ன இதயம் பாவம் என்ன செய்யும், நொறுங்கி கீழே விழுந்துருச்சு ஐயா. ஓடினேன் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினேன்னு அப்படியே ஓடிடலான்னு நினைச்சையா. ஆனா இல்ல, நம்ம நடுவர் நேர்மையானவர், நேர்மையான தீர்ப்பை தான் வழங்குவார்னு சொல்லி உங்களை நம்பிதாயா காலெடுத்து வைக்கிறேன். இன்றைய தலைப்பு என்னங்கய்யா? எதிர்காலத்தை
உலகை உயர்த்த போவது கணினியா கலப்பையா? இந்த கணினின்னு பேசுற இந்த எதிரணியில இருக்கிற 3 பேர் யார் தெரியுமாயா? இன்னைக்கு பொங்கல் காலையிலேயே எந்திரிச்சதும் ஒரு 4 பிளேட் இனிப்பு பொங்கலையும் வெண் பொங்கலையும் கட்டுன்னு கட்டிட்டு 10 வடைய ஒரே டேக்ல முழுங்கிட்டு மனசாட்சி இல்லாம இங்க வந்து சயின்ஸ் டெக்னாலஜி 2G 3G கணினி மொபைல் போனுன்னு பேசிட்டு இருக்கிறாங்கயா. எதிரணி பேசுறதுல துளி கூட உண்மை இல்லை. ஆனா எங்க அணி யார் தெரியுமாயா? நீதி, நேர்மை, நியாயம், இதுக்கு மறுபெயர் யாருன்னு அப்படியே கேமரா ஆங்கில போக்கஸ் பண்ணீங்கன்னா எங்க அணியில இருக்கிறாங்க 3 பேரு தான். ஏன்னா நாங்க சார்ந்திருக்கும் அணி அப்படிப்பட்ட அணி. ஐயா ஐயோ, இந்த பட்டிமன்றத்திற்கு வர்றதுக்கு முன்பாக இவங்க சாப்பிட்ட 2 கிலோ ஆப்பிள் முதற்கொண்டு விதை போட்டது யார் ஐயா? எங்க விவசாயி தானே. அதுலயும் எனக்கு முன்பாக பேசின ஆனந்தண்ணா சே. ஆனா ஒரு விஷயம் ஐயா, வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துயரம் இருக்கும். ஆனா ஆனந்தண்ணா வாழ்க்கையில எவ்வளவு துயரம். அதுவும் அவருடைய துன்பமான ஒரு நிகழ்வை சின்ன வயசுல நடந்ததை சொல்லி கேள்விப்பட்டதும் எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு ஐயா. சின்ன வயசுல தோசை காசப்படும் போது அவங்க அம்மா உப்புமா கொடுத்த துயர சம்பவம் எவ்வளவு துயரமானது ஐயா. அவர் சொல்றாரு, இப்ப மொபைல் ஆப்ப தட்டின உடனே தோசை மாவு வருதான். என்னங்கய்யா இது? தோசை மாவு என்ன டவுன்லோட் பண்ற ஆப்பாயா? எங்க இருந்து உங்களுக்கு தோசை மாவு வருது? என்னுடைய விவசாயி ஒரு வயல்வெளியில இறங்கி உங்களுக்காக உழைத்து கொடுத்த அரிசியும் உளுந்தனும் இருந்துதானே உங்களுக்கு தோசை மாவு வந்தது. இதுலயே தெரியலையா யாரு வின்னிங் டீம்னு? அதை விட சொல்றாரு, அவருக்கு தலைவலி வந்துச்சான், வயிற்று வலி வந்துச்சான். நான் சொல்றேன் எதிரணி கிட்ட, கணினிக்குன்னு நீங்க நிக்கிறீங்களே அந்த சைட்ல, உங்களுக்கு வலி வராம என்ன வரும்? இப்ப கூட குறைச்சல் இல்ல, 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் தரும். எல்லா வழியில இருந்து விடுதலை வேண்டுமா? அப்படியே ஓடி எங்க பக்கம் வந்துருங்க ஐயா. இந்த காலகட்டத்துல பல இயற்கை மூலிகைகள், பொடிகள், சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவமனைகளை கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்குது. பாவம் அது ஆனந்தனுக்கு தெரியாம இருக்கிறது ரொம்ப வியப்பாவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. ஆனந்தன் சொல்றாரு, என்னெல்லாமோ எனக்கு கொடுத்தாங்க, ஒன்னும் சரியாகலன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற ஒரு சுக்கு காஃபி போட்டிருந்தாருன்னா அவருடைய தலைவலி அன்னைக்கே பறந்து போயிருக்கும். இப்ப எல்லாருமே ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ், ஆர்கானிக் வெஜிடபிள், இயற்கை மூலமாக எல்லாருடைய வாழ்க்கையும் செலுத்திட்டு இருக்கிறாங்கய்யா. இப்ப வந்து என்ன சொல்றாரு? அதுலயும் ஒண்ணு சொன்னாரையா, ஐரோபாவை பத்தி சொல்றாரு. ஆபீஸ் போகும்போது ஐரோபா ஆன் பண்ணுவாராம், வீட்டுக்கு வரச்ச பார்த்தா சுத்தமா இருக்குமா, மன மகிழ்ச்சியோட இருப்பாங்களாம். அந்த ஐரோபாவை பத்தி எப்படி ஐயா என் வாயால நான் சொல்லுவேன்? ஐயா, அந்த ஐரோபாவை காப்பாத்துறதே நாங்க தான் ஐயா. அது சுத்தம் பண்றேன்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் மாட்டி சிக்கிக்குதுயா. நாங்க ஓடி போய் அதை காப்பாற்ற வேண்டியதா இருக்குது. எங்க உதவியை எதிர்பார்க்கிற ஐரோபாவாயா எங்களுக்கு உயர்வையும் ஒரு எதிர்காலத்தையும் தரப்போகுது. ரொம்ப காமெடியா இருக்குதுயா இந்த எதிரணியை பார்க்கும்போது. இன்னும் இவ்வளத்தையும் பேசிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு ஐயா, தண்ணீரே இல்ல, எங்க இருந்து எங்களுக்கு சோறு கொடுப்பீங்கன்னு கேட்கிறாரு. நான் எதிரணியை பார்த்து கேட்கிறேன், நீங்க கணினிக்கு முன்பாக உட்கார்ந்து குடிக்கிற குளிர்பானத்தில் அல்லவா என்னுடைய விவசாயியின் கண்ணீரும் தண்ணீரும் உள்ளது. என்னையா இதெல்லாம் ஒரு பேச்சு? அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப கணினி எனக்கு எதுவுமே தரலையான்னு சொல்லிட்டு தந்திருக்குது. என்ன தெரியுமாயா கொடுத்திருக்குது? ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, டாக்டர் விசிட், ரிப்பீட். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, டாக்டர் விசிட், ரிப்பீட். ஐயா, ஆனா எங்க கலப்பை வாழ்க்கை என்ன தந்திருக்குது தெரியுமா? ஒரு விவசாயி வயல்வெளியில இறங்கி உழைக்கும் போது பாட்டு பாடி உழைக்கிற ஒவ்வொரு இதுல இருந்து கிடைக்கிற அந்த உணவும் அந்த உடையும் எங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தையும் கொண்டாட்ட மனநிலையும் கொடுத்திருக்கிறது. நீங்க சொல்லுங்க ஐயா, எது உண்மையான உயர்வை தருதுன்னு சொல்லிட்டு. ஐயா, கேப்டனுக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு, எனக்கு பிடிக்காத வார்த்தை எதிரணி. ஆனா உலகத்திலேயே எல்லாருக்கும் பிடித்தமான வார்த்தை என்ன தெரியுமா ஐயா? சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை தான். அந்த சாப்பிட்டியான்ற வார்த்தைய யாரையா கேட்பாங்க? உங்க கணினி கேட்குமா? அதுவும் இப்ப ஒரு சர்வே சொல்லுது, நிறைய பேர் அலெக்சாட்ட தான் பேசிட்டு இருக்கிறாங்களாம். அதுல முக்கியமான 3 பேர் நம்ம மேடையில இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அது எப்படி என்னால சொல்ல முடியும்? ஆனா ஐயா, என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க எப்படின்னா அலெக்சாட்ட ரொம்ப மனசே சரியில்லை, அது சரி ஒரு ஓரமா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஆனா எங்களுடைய கலப்பை வாழ்க்கை என்ன தந்திருக்கிறது தெரியுமா? நாங்க தனிமையில இருக்கும் பொழுது ஒரு வயல்வெளியில நடந்தாலோ, இயற்கையான ஒரு மரங்களை பார்த்து ஒரு நடைபயணம் மேற்கொண்டாலோ எங்களுடைய மனசில் உள்ள தனிமை போய் எங்களுக்கு எவ்வளவு ஒரு புத்துணர்வு கிடைக்கிறது. அந்த மகிழ்ச்சியை உங்களுடைய கணினி என்றைக்காவது உங்களுக்கு கொடுக்குமா? ஐயா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு நாள் நைட் என்னாச்சு, இன்ஸ்டா போச்சு, வாட்ஸ்அப் போச்சு, ஃபேஸ்புக் போச்சு, நிறைய பேருக்கு மூச்சே நின்று போச்சு. அதுலயே நம்ம மேடையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே பதட்டமா, நம்மளுக்கு மட்டும்தான் இது நடந்துருச்சான்னு. ஆனா ஐயா, அந்த மாதிரி தொலைத்தொடர்பு நின்ற போதிலும் கூட யாருக்குமே இந்த உயிருக்குமே ஒரு சேதம் இல்லை, ஒரு அசம்பாவிதம் நடக்கவில்லை. ஏன் தெரியுமா? கணினி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாழ்க்கை அதன் போக்கில் நடந்து கொண்டுதான் இருந்தது. உலகம் சமாதானமாக சென்று கொண்டுதான் இருந்தது. ஆனா ஐயா, எங்க விவசாயம் முதல்வன் ஸ்டைல்ல சொல்லணும்னா ஒரு நாள் போயிடுச்சுன்னு வைங்கய்யா, அப்படியே டோட்டல் லாக்டவுன்ல போய் என்கார்ட் போட்டு எல்லாரும் நேரா கனமாப்பேட்டையில போய் படுத்துற வேண்டியதுதான்.
விவசாயத்தை துறந்த நாடும் விவசாயியை மறந்த நாடும் என்றுமே உயர்வை அடைய போவதில்லை. ஐயா, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சதுனால்தான் ஐயா அப்துல் கலாம் என்ன சொன்னாரு, எதிர்காலத்தை பற்றி கனவு காணுங்கள்னு சொல்லும் போது கூட மரங்களை நடுங்கள் தான் சொன்னார். ஒரு நாளும் கணினி மயங்களை அமையுங்கள்னு சொல்லல ஐயா. எல்லா உயிரினத்திற்கும் நண்பராக இருப்பது எங்களுடைய விவசாயி தானையா. ஐயா, தங்களுக்கு தெரியாத குரல் என்றும் இல்லை, ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு குரலோட நான் முடிச்சுக்கலான்னு பாக்குறேன். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. எனவே இந்த உலகத்தை எதிர்காலத்தை பலமாக்கவும் உயர்வாகவும் ஆக்கப் போவது எங்களுடைய களைப்பை அணியே என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை பாராட்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிலோ நேவிஸ் அவர்கள் பேச ஆரம்பிச்சோன்னே நான் பயந்து போனேன். என் இதயம் நொறுங்குற சத்தம் கேட்டுச்சா அப்படின்னாங்க. எனக்கு கிடுக்கிட்டுன்னு ஆடி போச்சு அப்படியே. அது காரணம் என்னென்னா, எதிர்கட்சிக்காரவங்க மேலே அவ்வளோ கோபம். அவங்க எதிர்கட்சிக்காரவங்களாக இருக்கல, எதிரி கட்சிக்காரவங்களாகவே நினச்சிட்டாங்க. அதோடு மட்டும் நான் சொன்னாங்க, எனக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தை எப்படி விஜயகாந்த் சொன்னாரோ அது மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை, அதுபோல் இந்த வார்த்தை பிடிக்காது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதே போல் அவரை கேலி பண்ணுற போதும் அருமையான செய்திகளெல்லாம் எடுத்து வருஷப்படுத்தி சொன்னாங்க. அருமையாக பேசியிருக்கிறாங்க. நம்முடைய பிலோ நேவிஸ் அவர்களுக்கு நம்முடைய அருமையான பாராட்டுக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இனிவரும் காலங்களில் உலகை உயர்த்தப் போவது எது? கலப்பையா, கணினியா? இப்போ நம்ம தொடங்கின போது கணினின்னு தான் தொடங்கினாங்க. கணினி தான் தொடங்கினீங்க, ஒத்துக்கிட்டாங்க. கணினி தான் அப்படின்னு சொல்ல என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு அவ்வளவு கொடுத்தாங்க. சாப்பாடு வேணுங்க, இல்லைன்னு இல்லை. சாப்பாடு மட்டும் போதுமா சொல்லி பாருங்க. திருண்டு உட்காந்துட்டே இருந்தோம்னு வைங்க, என்ன செய்ய போகிறோம்? உலை கொதிச்சிச்சு, அந்த உலை மூடி தட்டு மேலே வந்துச்சு. நம்ம என்ன நினைப்போம், நீராவி தூக்குது, இது அப்படியே வச்சுருந்தோம்னா அதை புட்டு செய்யலாம், லட்டு செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் அதை ஒரு விஞ்ஞானி பார்த்து, இந்த தட்டை தூக்குற அளவுக்கு இதுக்கு வேகமும் வலிமையும் இருந்தால் இதை வச்சு ஏன் நீரூற்றுக்களை கீழே இருந்து மேலே கொண்டு வரக்கூடாது, எந்திரங்களை ஓட்டக்கூடாதுன்னு நினச்சாரு. அப்படி நினச்சவர் தான் ஜேம்ஸ் வாட். இன்னைக்கு கூட வாட்னா என்னன்னு தெரியுங்களா? அவருக்கு என்ன மரியாதை தெரியுங்களா? எத்தனை வாட்ஸ் பல்பு வேணும்னு நம்ம கேட்குறோம் இல்லையா, அது அவருடைய பேருக்காக கொடுக்குற மரியாதை. 40 வாட்ஸ் 60 வாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வாட் அப்படிங்கிற பேர் அவர்கிட்ட இருந்து வந்தது அப்படிங்கிறாங்க. பாகப்பிரிவினை படத்தில் இதே செய்தி எம்.ஆர். ராதா சொல்லியிருப்பாரு. சிவாஜி கணேசன் வந்து நம்பியாரை கூப்பிடுவார். ஆடா தம்பி, பெரியாத்தா கொலாப்புட்டு செஞ்சுருக்கு, சாப்பிடுவாருன்னு. கொலாப்புட்டு எம்.ஆர். ராதா சொல்லுவார், வெள்ளைக்காரன் நீராவியில் கப்பல் விடுறான், ரயில் விடுறான், இங்கே கொலாப்புட்டு செஞ்சு வயிற்றுக்குள்ளே விடுறான் அப்படின்னாரு. அப்போ உணவு மொத்தம் நின்றுக்கிட்டு இருந்தால் ரயில் யார் கண்டுபிடிக்கிறது? ரயில் மட்டும் இல்லை, இன்றைக்கி வரைக்கும் எல்லா வகையான விஷயங்களையும் பார்க்குறோம்னு சொன்னால் நீராவி கப்பல்கள் வந்ததே பார்க்குறோம் இல்லையா? அப்போ அடுத்த நிலை வளர்ச்சின்னு ஒன்று வேணும் இல்லையா? என்கிட்ட ஒரு ஓட்டுநர் இருந்தார். அவர் ஒரு தடவை சொன்னார், எம்ஜிஆர் அனுபவிக்காததெல்லாம் நான் அனுபவிக்கிறேன்னாரு. எனக்கு ஆச்சரியம். என்னையா சொல்கிற? எம்ஜிஆர் அனுபவிக்காது நீ எப்படி அனுபவிப்பா? அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக 10 வருஷம் இருந்தாருன்னு. நான் செல்லு வச்சுருக்கேன், அவர்கிட்ட இல்லை. இது நியாயமான பேச்சு தான். அப்போ பாருங்கள், இன்னைக்கு இவ்வளவு வளர்ச்சி வந்திருக்குன்னு சொன்னால் இனி வருங்காலங்களில் எப்படி இருக்கும் வளர்ச்சி? நான் அமெரிக்கா வந்திருந்த போது பார்த்து வியந்த விஷயம் என்ன தெரியுங்களா? கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் 1000 ஏக்கரை ஒரு அப்பா மகனும் மட்டுமே விவசாயம் பண்ணுறாங்க. 1000 ஏக்கரை. உடனே நீங்கள் தஞ்சாவூரில் எங்களுக்கு 6000 ஏக்கரை நாங்கள் எங்கள் அப்பாவே விவசாயம் பண்ணார். அப்படி இல்லை, அப்பா விவசாயம் பண்ணார், அவருக்கு வேலை பார்க்க 6000 பேர் இருந்தாங்க. அங்கே யாரும் இல்லை, எல்லாமே எந்திரம். இதில் ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா? அதாவது அவர் கையில் எது வச்சுருக்காரு, பேப்பர் பார்த்துக்கிட்டே உட்காந்து காஃபி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. திடீர்னு அவர் ஸ்க்ரீனில் அவருடைய அந்த 1000 ஏக்கரில் ஒரு ஏக்கர் பக்கத்தில் ஒரு பன்றி வந்து அந்த பயிரை நாசம் பண்ணால் வருது உள்ள. உடனே என்ன பண்ணுறாரு, இவர் இங்கேருந்து இப்படி ஒரு சுவிட்சை அமுக்கிறாரு. மின்னல் மாதிரி அலை அடிச்சு போகுது, அந்த பன்றியை தூக்கி அடிக்குது. சாகலை பன்றி. அப்போ அரண்டு ஓடு. அதுக்கு யார் அடித்தாங்கன்னே தெரியல, பேய் அடித்த மாதிரி அதோடு போயிடுச்சு அப்படியே. அப்போ பயிரை காப்பாற்றணுன்னா கூட ஒரு வயர் கையில் இருக்குன்னு சொல்லுவோம் அந்த காலத்தில். இன்னைக்கு அந்த வயர்லெஸ் எல்லாம் வந்துருச்சு.
அதை பண்ணுறதுக்கு விஞ்ஞானம் கை கொடுக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு அறிவுன்னா என்னங்க? அறிவுன்னா எப்படி அப்படின்னா, சாதாரணமாக பேசுறது வேற, அறிவோடு பேசுறது, நுண்ணறிவோடு பேசுறதுங்கிறது வேற. இப்போ வாலி ஒரு படத்தில் பாட்டு எழுதியிருப்பார், எறும்பு வாயக்காட்டிலும் சின்னது என்னது, எறும்பு வாயக்காட்டிலும் சின்னது என்னது, அது தின்னது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே தேட்டரே கைதட்டும். இப்போ பாருங்கள், இது எதுக்காக சொல்கிறோம்னா, அந்த வீட்டில் சில வீடுகளில் முருங்கைக்காய் குழம்பு வைக்கிறோம்னு அவங்க வாட்டுக்கு புல்லாங்குழல் மாதிரி வெட்டி போட்டு விட்டுருவாங்க. அது நம்ம அதை எடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால தான் முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறப்ப எவ்வளோ பெருசு வெட்டணும் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, நம்ம வாயளவுக்கு வெட்டினா போதுமா. ஏன்னா நம்ம அதை வச்சு கரெக்டாக வாய்க்குள்ளே வச்சு தான் மெல்லுவோம். சில பேர் அதை சாப்பிட்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா மென்று கரும்பு சக்க மாதிரி துப்புவாங்க. அப்படியே அதை ஒரு துளி சாறு இல்லாமல் கொண்டு வரக்கூடிய ஆற்றல்லாம் சில பேருக்கு உண்டு. இருக்கட்டும். அப்போ ஒரு நுண்ணிய அறிவு இருந்தால் தான் ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும். அறிவியல் அது மாதிரி நுண்ணிய அறிவு. டெஸ்லா அப்படின்னு ஒரு பெரிய விஞ்ஞானிங்க, இன்னைக்கு ரொம்ப பேர் மறந்து போயிட்டாங்க. என்னுடைய இனிய நண்பர் ராஜா இளங்கோவன் அவர்கள் நியூஜெர்சியில் ஒரு தடவை நான் போயிட்டு தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அந்த பல்பு கண்டுபிடிச்ச இடத்த போய் பார்த்து வரேன்னு சொன்னேன். நண்பரை கூட அனுப்பினார். அப்போ என்கிட்ட கேட்டார், நீங்கள் எல்லாவட்டும் தாமஸ் ஆல்வா எடிசனை பார்க்க போகிறேன், ஐன்ஸ்டீன் வீட்டை பார்க்க போகிறேன்ட்டே போகிறீங்களே, டெஸ்லா வீட்டை ஒரு தடவையாவது பார்க்கணுன்னு நீங்கள் போனீங்களா அப்படின்னாரு. எனக்கு அவர் யாருன்னு தெரியாது, அப்புறம் எப்படி நான் பார்ப்பேன் அப்படின்னு. அதுதான் தப்பு அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, மின்னலோட ஆற்றலை அதை ஒரு தடவை அடிக்கக்கூடிய மின்னலோட ஆற்றலை சேமித்து வச்சோம்னா உலகத்துக்கு ஒரு வருஷத்துக்கு கரண்ட் போதுமா. இதில் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, அந்த டெஸ்லாங்கிற விஞ்ஞானியை எப்படி மறந்துட்டோம்னு நம்மளால் சொல்லவே முடியல. இன்னொரு ஆச்சரியமான செய்தி அவர் சொன்னார். விவேகானந்தர் 1893 அமெரிக்காவில் பேசின போது அன்றைக்கு அந்த மின் இணைப்பை கொடுத்துட்டு அந்த சொற்பொழிவு கேட்ட விஞ்ஞானிகளில் டெஸ்லாவும் ஒருத்தரான். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. இன்னைக்கு அதனால தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய மின் கார்கள் இன்னைக்கு இருக்கு இல்லையா, மின்சார கார்கள் வந்துச்சுல, அதுக்கு டெஸ்லாங்கிற பேரை வச்சிருக்கிறாங்க. அந்த அந்த அதிபரே சொல்றாரு, அவருடைய பேர் முக்கியமான பேர் அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம நினச்சி பாருங்க, ஒரு 2 நிமிஷம் செல்லில் ஃபோன் ஏதாவது நமக்கு மெசேஜ் வரலன்னு வச்சுக்கோங்க, செத்து போயிட்டோமோ அப்படின்னு நினைப்போம். நம்ம எல்லாரும் நம்மளை மறந்துட்டாங்களோ. அப்புறம் என்ன செய்வோம்னா, டக்குன்னு யாருக்காவது ஃபோன் பண்ணி அப்புறம் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்போம். அப்படித்தான் இருக்கேன் அப்படின்னு, நானும் அப்படித்தான் இருக்கேன், சரி ஃபோனை வச்சிருந்தேன், சரி வச்சிரு அப்படின்னு வச்சிருவோம். ஏன்னா என்ன, எந்த நேரமும் இயங்கிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஒரு நான் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்கிறேங்க. எப்பவும் ஃபோனை பையில் வச்சுருப்பேன். ஒரு நாள் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கப்ப அப்படி பையை தொட்டு பார்த்தேன், ஃபோனை காணும். ஃபோனில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டே இப்படி தொட்டு பார்த்தேன், ஃபோனை காணும். உயிரே போச்சு, ஃபோனை காணும், நம்பர் தெரியாது. அப்படியா ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கேன். என்ன பாருங்க, அப்போ நம்ம உடலில் ஒரு அங்கமாக அது மாறி போனதாக நம்ம நினைக்கிறோம். அது இல்லாமல் எதுவும் முடியாது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தப்ப நான் பார்த்தேன். எப்படி அப்படின்னா, விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சிகள் நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. மலேசியாவுக்கு போயிருந்தப்ப எல்லோரும் ஷாப்பிங் போயிருந்தாங்க வீட்டில். நான் போயிட்டு முன்னாடி வந்தவன் அங்கே ஒரு பெரிய ஸ்க்ரீனில் எக்கச்சக்கமாக பிரம்மாண்டமான ஸ்க்ரீனு, எல்லோரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க, தலையை வச்சு போட்டு ஆடுற மாதிரி. அப்போ ஒரு அம்மா என்கிட்ட நீங்கள் ஆடுறமான்னு கேட்டுச்சு. அம்மா, நான் ரஜினி முருகனில் ஒரு ஸ்டெப்பு போடுறதுக்குள்ள நான் பாடுபட்டேன், என்னால் ஆட முடியாது அப்படின்னு. நீங்கள் ஆட வேண்டாம் சார், இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை க்ளோஸ்அப்பில் எப்படி கொண்டு வச்சுச்சு. அடுத்த நிமிஷம் பார்த்தா அந்த ஒருத்தர் தலையை வச்சு போட்டு ஆடிக்கிட்டனால அவன் மூஞ்சி ஏன் மூஞ்சியாக மாறிடுச்சு. பார்த்தா நான் பேயாட்டம் ஆடுற மாதிரி தெரியுது. அந்த நேரம் பார்த்து எங்கள் வீட்டில் வந்துட்டாங்க. வந்தவங்களுக்கு அதிர்ச்சி, இப்போ நீங்கள் ஒவ்வொரு வட்டம் வந்து இப்படித்தான் ஆடுறீங்களா அப்படின்னு என்னை கேட்டாங்க. நான் சொன்னேன், ஐயோ அது நானே இல்லை, அது வந்து இந்த அம்மா போட்டோ எடுக்கிறான்னு சொன்னேன். சரின்னு சொன்னேன், என்னை போட்டோ எடுத்து இப்படி ஆட விட்டாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, அது யாருக்கு தெரியுங்களா? அது முக்கியமாக இந்த கால்கையெல்லாம் இயங்காமல் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஆடணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய முகத்தை அப்படி கொண்டு வந்து வச்சு அதை ஆட விட்டாங்கன்னா அது அப்படியே அவங்க உள்ளுக்குள்ளே அவ்வளோ மகிழ்வாங்கலாம். எவ்வளோ பெரிய விஞ்ஞான பின்னாடி பாருங்களேன், ஆச்சரியத்தில் ஆச்சரியம். இப்போ இதெல்லாம் விஞ்ஞானத்தில் செய்ய முடியுது, கணினியில் செய்ய முடியுது. இந்த அப்போ கட்டிருக்க வாட்சு 10 நிமிஷத்துக்கு ஒருக்க எனக்கு என்னமா சொல்லிக்கிட்டே இருக்குது, பலாருக்கு அரைஞ்சு புல்லாம் போல இருக்குது. ஆனால் என்ன செய்ய முடியும், இப்போ நீங்கள் இழுத்து மூச்சு விடணும். அன்றைக்கி நான் அமெரிக்காவுக்கு வந்துட்டு இருக்கேன், கடியாரம் 10 தடவை என்கிட்ட நீ இப்போ மூச்சு விடலாம் செத்து போயிடுவா தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுது. ப்ரீத் பண்ணு, எந்திரிச்சு நில்லு, கொஞ்சம் தூரம் நட, அது பண்ணு இது பண்ணு அப்படின்னு சொல்லி மண்டி போடுங்கிற அளவுக்கு என்ன வந்துருச்சு.
அப்போ அது இவ்வளவு அதால் சொல்ல முடியுதுன்னு சொன்னால் நம்ம உடம்போடு சேர்த்து எல்லாத்தையும் வச்சுருக்குறோம். இந்தியெல்லாம் ஒரு டாக்ஸியில் ஏறுறதுனா பயப்படுவோம். இன்றைக்கி நம்ம டாக்ஸியில் ஏறுற போது நம்ம புக் பண்ணுற போது அந்த நம்பர் மற்றதெல்லாம் இது பண்ணி வீட்டுக்காருக்கு அனுப்பிட்டோம்னா அவர் ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்காரு, வண்டி எங்கே வருது, எங்கே போகுது, எங்கே வருது. ஏன்னா அந்த அம்மா வரதுக்குள்ளே சமைச்சு வைக்கணும், அதுக்காக வேக வேகமாக அந்த முக்கு திரும்பிச்சு குழம்பு வைக்கணும், திரும்பி வந்துருச்சு அப்பளம் வறுக்கணும் அப்படின்னு அத்தனை வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது. 10 வருஷத்துக்கு முதல்ல நான் அமெரிக்காவுக்கு வந்தப்போ இந்த ஜிபிஎஸ் அப்போ தான் வந்திருக்குது. 10 வருஷம் இல்லை, அதுக்கு மேலேயே இருக்கும். 2003 நினைக்கிறேன். அப்போ தான் முதல்ல நான் அமெரிக்காவுக்கு வந்திருந்தப்போ அவர் ஜிபிஎஸ் இது போட்டு வண்டி ஓட்டுறாரு. மேப் வச்சுருக்காங்க, அது போட்டுட்டு அதில் போகுது. அப்போ போகிறப்ப அவர் ஓட்டு பேசிகிட்டே வர்றாரு. நான் சொன்னேன், நீங்கள் வீட்டுக்கு லெஃப்ட் ரைட் பார்க்காம போகிறீங்களே அப்படின்னு. இல்லை அது அதுலேயே காட்டுது பாருங்கள், ஒரு வாய்ஸ் சொல்லிக்கிட்டே வருது, டர்ன் லெஃப்ட் டர்ன் ரைட் அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், அது லெஃப்ட்டுன்னு சொல்கிறப்ப நீங்கள் லெஃப்ட் எடுக்காமல் இருங்க, என்ன செய்யணும்னு பார்ப்போம் அப்படின்னாரு. இல்லை ஒன்றும் செய்யாது பாருங்களேன் அப்படின்னு. அதே மாதிரி லெஃப்ட் அப்படின்னு சொல்லிச்சு. இவர் லெஃப்ட் எடுக்காமல் நேராக போயிட்டு இருந்தார். அது சாரின்னு கத்துது, சாரின்னு. நல்ல வேலை விட்டாப்பளைவ திருப்பி இல்லாமல் அது அவ்வளோ தூரத்துக்கு வையும் போட்டிருக்கு. அப்புறம் ஒரு வழியாக நேராக போய் அடுத்த லெஃப்ட் எடுத்த உடனே சரின்னு சொல்லிடுச்சு. கடைசியாக அந்த வீட்டுக்கு போயிட்டோங்க, அந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட்டுக்கு போயிட்டோம். உடனே அதில் லைட்டெல்லாம் எரியுதுங்க. லைட்டில் எரிஞ்சு கங்க்ராச்சுலேஷன் நீ பழச்சிக்கிருவ அப்படிங்கிற மாதிரி அது பாராட்டுது. அப்போ நம்மளை பாராட்டணுமா ஒரு கண்ணி, திட்டணுமா ஒரு இது, நமக்கு அறிவு சொல்லணுமா, எல்லாம் இவ்வளோ விஷயங்களும் அதுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் கணினிக்குள்ளே உயிர் இருக்குது, உடம்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நீ அடுத்த தலைமுறையில் என்ன வரப்போகுது, சீனாவில் நீதிமன்றத்தில் நீதிபதியாக ரோபோவை நியமிக்க போகிறாங்களாம். அது நியமித்தா ஒரு நல்லது என்ன, அது முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் போல் எப்படி செய்யுமா அப்படின்னா இன்னார் இனியார்னு பார்க்காம கரெக்டாக தீர்ப்பு சொல்லும். அடுத்ததாக ஒரு உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேட்டுக்குங்க. ஜெனோபோட்னு ஒன்று வரப்போகுது. ரோபோட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெனோபோட்னா என்ன தெரியுமா, குட்டி போடுற ரோபோ வரப்போதான். குட்டி போடக்கூடியது. அதுக்கான உண்மையான தவளையிலிருந்து ஒரு ஜீன் எடுத்து அது மூலமாக ஒன்று கொண்டு போகிறாங்களாம். அது குட்டி போட்டு அது குடும்பத்தோடு வாழப்போகுது, ஆதார் கார்டில் சேர்க்க போகிறாங்க, ஓட்டர் லிஸ்ட்டில் வரப்போகுது, என்னென்னமோ நடக்க போகுது. இப்போ நினச்சி பாருங்க, அடுத்து வரக்கூடிய காலங்களில், இனி வரும் காலங்களில் கணினி இல்லாமல் எதுவும் நடக்காதுன்னு சொல்லி கணினி தான் நான் முடிச்சேன்னு வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் என்ன முடிச்சேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சிரிப்பீங்க, நான் முடிக்கலை. அது மட்டும் போதுமா? இருங்க கொஞ்சம் இருங்க. ஏன்னா நீங்கள் அப்போதே வேறு சொல்லியிருக்கீங்க, இப்படி தான் தீர்ப்பு சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு வேறு கேட்டிருக்கீங்க. அதனால் இவங்களுக்கும் கொஞ்சம் நம்ம பேசணும். என்ன அப்படின்னா, இந்த கணினி எவ்வளோ நாளாக இருக்கும், ஒரு 30 வருஷம், ஒரு 40 வருஷம், 50 வருஷம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அது முதல் கம்ப்யூட்டர் வந்தபோது ஒரு பெரிய ஹால் நிறைய இருந்துச்சாங்க. ஒரே ஒரு எந்திரம், அது போட்ட சத்தமும் அது விட்ட புகையும் பார்த்து உலகம் அழிய போகுதுன்னு அழுதுருக்காங்க. இதனால இப்படியே உலகம் அழிய போகுதுங்கிறது உண்மைதான். அதனால சொல்ல முடியாது. வேளாண்மையை தொடங்கி எவ்வளோ காலாச்சு, மனுஷன் மண்ணை கிண்ட ஆரம்பிச்சு எவ்வளோ ஆச்சு. பறித்து உண்ணும் வாழ்க்கையிலிருந்து கொடுத்து உண்ணும் வாழ்க்கைக்கு மனுஷன் மாறினது எப்பன்னு கேட்டால் வேளாண்மை காலத்தில் தாங்க. அது வரைக்கும் பறித்து தான் தின்னான் குரங்கு மாதிரி. அப்புறம் என்ன செஞ்சான், கொடுத்து தின்னான். மருத நிலத்தில் தான் நேரம் அதிகமாக கிடைக்கும், கொடையாளர்கள் அதிகமாக இருப்பாங்க. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைங்களை முதல்ல மனுஷன் வேட்டைக்கார சமுதாயமாக இருந்தான். அப்புறம் கால்நடை சமுதாயமாக மாடு மேய்க்க போனான். அப்புறம் ஒரு ஆற்றங்கரையோரத்தில் உட்கார்னா வேளாண்மை சமுதாயம் உருவாச்சு. அப்போ தான் அவனுக்கு கையில் தோண்டி கிழங்கு எடுத்துக்கிட்டு இருந்தவன் கல்லெடுத்து தோண்ட ஆரம்பித்தான். பழைய கற்காலம். கல்லை கூர்மையாக மாற்றினான். புதிய கற்காலம். நெருப்பை கண்டுபிடிச்சான், விஞ்ஞானம் வந்துச்சு. பிறகு சக்கரத்தை கண்டுபிடிச்சாங்க. சக்கரம் தான் உலகத்தினுடைய முதல் விஞ்ஞானம். அப்போ அதுக்கு முன்னாடி முதல்ல இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவனை நிலத்தை தான் அவன் தோண்ட ஆரம்பித்தான். ஏன்னா மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே, ஆராய்ந்து பார் மன கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளேன்னு அந்த காலத்தில் சிஎஸ் ஜெயராமனுடைய குரலில் நீங்கள் கேட்டு பார்க்கணும் இந்த பாட்டை. இப்போ இருக்கட்டும், மண் உலகம் தோன்றிய காலம் முதல்ல இருந்தது. இது முதல்ல கொதிநிலையில் இருந்ததுங்க. விடாது மழை பெஞ்சு மண் குளிர்ந்தது. நமக்கு இருக்கிறது ஒரு பூமிங்க மண். இது கிடைக்கலன்னா என்ன ஆகும் நினச்சி பாருங்க. எல்லா மண்ணையும் பயன்படுத்திட முடியுமா? ரொம்ப அழகாக சொன்னாங்க.
சுவை 6ன்னா 6 சுவையும் பொருந்திய அந்த சுவையை மண்ணில் இருந்தால் நாங்கள் பெறுறோம். இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உப்பு, உரைப்பு, புளிப்பு, 6 சுவை. அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட அப்படின்னு நாலடியாரில் வரும். மண் உணவு மட்டும் இல்லைங்க, மண் மருந்துங்க. மண் மருந்தாகவும் இருக்குது. இன்னொன்று கூட பார்க்கலாம். இந்த வேளாண்மைங்கிற விஷயத்தை பொறுத்த மட்டும் இனி வரும் காலம்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம். கணினி என்னதான் இருந்தாலும் அவர் எப்படியாவது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க 1 மணி நேரத்துக்கு ஒருக்க சாப்பிடாமல் ஒரு வேலையை பார்க்க முடியுமா? நினச்சி பாருங்க. கணக்கு போடுற கருவி தானே. மனுஷன் கணினி இல்லாமல் வாழ்ந்துடலாம், ஆனால் சாப்பாடு இல்லாமல் வாழ முடியுமா? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேங்கிறான் மணிமேகலை காப்பியம் சொல்லுது. யார் சாப்பாடு கொடுத்தாலும் அவன் தான் கடவுள். இன்னும் ஒன்று முக்கியமான விஷயத்தை சொல்கிறேங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் தாத்தா உயிரோடு இருந்தாருன்னா அவர் கணினி, அவங்க அப்பாவுக்கு கிடையாது. ஏன் எம்ஜிஆருக்கே இல்லை, பாதி யோசிச்சு பாருங்க. செல் இல்லைன்னு சொல்லிட்டு நல்ல. அப்போ உங்கள் போன தலைமுறைக்கு இல்லை, அடுத்த தலைமுறைக்கு சிலது இல்லாமல் போயிடும். ஆனால் மண் அப்படி இல்லைங்க, அது காலங்காலமாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லை, உங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் மனுஷ இனத்துக்கும் கணினி பயன்படும். காக்காய்க்கு கணினி பயன்படுமா? யோசிச்சு பாருங்க. குருவிக்கு பயன்படுமா? எங்கேயாவது கம்ப்யூட்டர் குருவியை பார்த்துருக்குமா? கம்ப்யூட்டரில் குருவியை பார்த்துருக்கோம். ஆனால் மற்ற உயிரினங்கள் வாழ வேண்டுமென்றால் மண் வேண்டும், மரம் வேண்டும். தேனீக்கள் மட்டுமில்லை என்று சொன்னால் 6 நாட்களில் உலகம் அழிந்து போகும் என்று சொன்னவர் யார் தெரியுங்களா? ஐன்ஸ்டீன். 6 நாட்கள். தேனீக்கள் முழுவதும் அழிஞ்சு போச்சுன்னு வைங்களேன், மகரந்த சேர்க்கை நடக்காதான். மகரந்த சேர்க்கை நடக்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? பூ வேணும். பூ வேணும்னா என்ன வேணும்? மண் வேணும். அப்போ நீங்கள் என்னதான் கணினி வச்சுருந்தாலும் அந்த கணினிக்கு மூலாதாரமாக இருக்கக்கூடிய எல்லாமே சிலிக்கான் வேலிங்கிறோம். கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தை வந்து சிலிக்கான் வேலிங்கிறோம். ஒரு தடவை நான் அங்கே வந்திருந்தேன், என் நண்பர் வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போ நான் திருமலைராஜன் அவர் வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போ எழுத்தாளர் சுஜாதா உயிரோடு இருந்தார். அவருக்கு ஃபோனில் பேசினேன். என்ன தலைப்பில் பேச போகிறீங்கன்னு கேட்டார். யார்? சுஜாதா என்கிட்ட. உடனே நான் சொன்னேன், சிக்கிமுக்கி கல்லும் சிலிக்கான் சில்லும் அப்படின்னேன். சிக்கிமுக்கி கல்லும் சிலிக்கான் சில்லும், ஏன்னா அது சிலிக்கான் வேலி அங்கே. அப்படியாக அது இருந்தாலும் கூட நமக்கு எல்லாவற்றையும் தருவது எது என்று சொன்னால் அந்த மண் தாங்க. மண் மனுஷனுக்கு மட்டுமில்லை, ஏனைய உயிரினங்களுக்கும் சேர்ந்தது தான். மண் இருந்தால் தானே அங்கே நீர் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீரும் நிலனும் சேர்ந்திருந்தால் தான் மனுஷன் வாழ முடியும். ஆக இந்த நிலம் இப்படியே வச்சுக்கணும்னு நம்ம சொல்லவே இல்லை. ஒரு காலத்தில் 30 கோடி பேர்களும் நாய்களோ பண்ணி செய்களோன்னு கேட்டார் பாரதியார் 1921. இன்றைக்கி 130 கோடிக்கு வந்துட்டோம் இந்தியாவில். உலகம் முழுவதும் 600 கோடிக்கு மேலே வந்துடுச்சு. இந்த 600 கோடிக்கு வந்து மக்கள் கூடிட்டான், ஆனால் நிலம் அதே நிலம் தான் இருக்குது. அப்போ அந்த நிலத்திலிருந்து என்ன வேண்டிருக்குன்னா, இத்தனை பேருக்கு உணவு தர்ற அளவுக்கு விஞ்ஞானம் வேண்டியிருக்கு. ஒன்றை மாத்திரம் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் 1000 கணினியை பேசினாலும் நம்மாழ்வார் இறந்த அன்னைக்கு அவருடைய இறுதி உருவத்தை அதிகமாக கலந்து கொண்டவர் யார் தெரியுங்களா? கணிப்பொறியாளர்கள் தாங்க அதிகமாக கலந்துக்கிட்டாங்க. அப்போ இது ஒன்றே நமக்கு தீர்ப்பு சொல்ல போதுமா இல்லையா? ஏன்னா எத்தனை பெரிய விஞ்ஞானிகளுக்கும் தெரியும். ஐன்ஸ்டீன் கேட்டாங்க ஒரு தடவை, எப்படி அணுகுண்டு கண்டுபிடிச்சிட்டிங்க, இதுக்கு மாற்று மருந்து என்னன்னு கேட்டாங்க. அவர் ரொம்ப நேரம் மௌனமாக இருந்துட்டு சமாதானம்னு ஒரு வார்த்தை சொன்னார். அணுகுண்டுக்கு எதிராக இன்னொன்று கிடையாது, சமாதானமாக போயிட்டேன்னா பிழைச்சே இல்லைன்னு செத்தேன்னு அர்த்தம். அதுதான் அந்த வார்த்தை. அப்போ மண் அப்படிப்பட்ட பெருமையுடையது. நாம் என்ன செய்யலாம்? அறிவியலோடு கலந்து மண்ணுக்கு பெருமை சேர்க்கலாம். ஆனாலும் மண் என்று ஒன்று இருந்தால்தான், கலப்பை என்று ஒன்று இருந்தால்தான், நிலம் என்று ஒன்று இருந்தால்தான் அங்கே நாம் என்ன செய்ய முடியும்? இந்த கணினி அறிவை பயன்படுத்த முடியும். எனவே நிலம் இல்லாமல் போய்விட்டால், நாம் கிடைச்ச ஒரே பூமி இல்லாமல் போய்விட்டால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. நான் மட்டுமில்லை, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம் என்று சொன்னால் அந்த களியாட்டத்தெல்லாம் உருவாக்க வேண்டுமென்றால் கலப்பையும் மண்ணும் நீரும் நிலமும் வேண்டும். கண்ணியை வேண்டாம் என்று சொல்லவில்லை, கண்ணியோடு சேர்ந்து நாம் புதிய முயற்சியில் ஈடுபடலாம். ஆனால் மூலப்பொருளாக மண்ணும் கலப்பையும் மற்றவையும் இருக்க வேண்டும். வேளாண்மை இல்லாவிட்டால் இந்த உலகம் இல்லை. அந்த வேளாண்மை திருநாளை கொண்டாடுகின்ற இந்த அருமையான உழவர் திருநாளில், வேளாண் திருநாளில், உலகமெங்கும் கொண்டாடுகின்ற அறுவடை திருநாளில்
இந்த நல்ல விழாவை கொண்டாடுகின்ற தென்பூவக தமிழ் சங்கத்தை திறந்த அத்தனை பேருக்கும் நன்றியும் வாழ்த்தையும் கூறி இனி வரும் காலங்களில் உலகத்தை உயர்த்த போவது நிச்சயமாக கலப்பையே 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 என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த பெருமக்களை வாழ்த்து வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.